Okay. All right. Aishwarya V. Did you finish the homework? Okay. Okay. மூணு 5 பேர் இருக்கீங்க. Very good. Now, who wants to share their screen? யாரும் flowchart யாராவது இதுல போட்டிருக்கீங்களா? இதுல கம்ப்யூட்டர்ல, so that you can share the screen. இல்ல யாரும் போடல. லாவண்யா, have you done your homework? The flowchart homework? So, எல்லாரும், can you turn your mics on, please? பேப்பர்ல தான் மேம் எழுதிருக்கு. That's okay. That's okay. வேற யாராவது பண்ணிருக்கீங்களா இதுல கம்ப்யூட்டர்ல? யாரும் கம்ப்யூட்டர்ல பண்ணல இந்த ப்ராப்ளத்துக்கு. Okay, fine. பேப்பர்ல பண்ணாலும் பரவாயில்ல. Can you share it? Maybe take a picture and then share your இது அல்லனா பேப்பரையே share your thing somehow. இல்லனா hard to discuss. So Lavanya and Preeti are from the same college, right? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay. So நீங்க ரெண்டு பேரும் you are planning to continue this class? Yes, ma'am. Okay. Yes, ma'am. So நீங்க ரெண்டு பேரும் to catch up, நீங்க கிளாஸுக்கு இத்தனை நாள் வரல இல்லையா? So நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்து catch up பண்ண போறீங்க? What's your plan? வேற ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? அவங்க கூட பேசி can you see, learn? You can watch the videos. அது ஒண்ணு. இல்லன்னா கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல இருக்கவங்க யார்கிட்டயாவது நீங்க பேசி பண்றீங்களா? Maybe you can ask Yogita. நீங்க செகண்ட் இயரா தேர்ட் இயரா? Third year, ma'am. Third year. So I don't know who's who. வேற காலேஜ் தேர்ட் இயர் யாருன்னு எனக்கு தெரியாது. So maybe இந்த டிஸ்கஷன் குரூப்ல போட்டு பாருங்க யாருன்னா ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லிட்டு, just to catch up so that நீங்க வந்து ஈஸியா பிக்கப் பண்ணிடலாம் hopefully, but you have to find out and make sure all the homework is done. Okay. யாரும் ஷேர் பண்ணலையா அப்போ? Nobody can share anything? Anandi, can you? பண்ண ஒர்க்கை ஷேர் பண்ண முடியுமா? அந்த மூவி ப்ராப்ளம். எஸ் மேம். ரைட் flowchart to make சாம்பார் இல்ல நாட் ஹியர். அது நான் கொடுக்கவே இல்லையே. நான் சொல்றது மூவி ப்ராப்ளம். ஓகே மேம், மூவி ப்ராப்ளம் போட்டுட்டேன் மேம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மூவி ப்ராப்ளம் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு ஃபோன்ல தான் மேம் என் சிஸ்டம் வந்து வைரஸ் கோட் கொடுத்துருக்கேன் மேம், ஆன்டி வைரஸ் கோட். சரி சரி. ஃபோன்ல ஷேர் பண்ண முடியுமா? சரி போடுங்க. ஷேர் பண்ணுங்க. And மித்தவங்களுக்குலாம் you at least know what the problem is when I keep saying movie problem சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா என்ன ப்ராப்ளம் தெரியுமா? both Lavanya, everybody. So Anandi, first describe the problem. என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு then show me your answer. சரியா? ப்ராப்ளம் எழுதல, பட் சொல்லுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரிஞ்சதை வச்சு சொல்லுங்க. You are going to move and you want to watch a particular movie which runs in only one theater. Decide பண்ணிட்டோம் நம்ம மூவி ஒரு கான்செப்ட். அதுல வந்து அந்த மூவி வந்து ஒன்லி ஒன் தியேட்டர்ல தான் ரன் ஆகுது.
there are 3 theaters near your house. So if condition கொடுத்திருக்கேன். ம் n less than or equal to 3. அந்த மாதிரி ம் அந்த theaterல அதுல ஏதாச்சும் we can buy tickets. ம் No, we ம் can in the process. If buy tickets, then we can buy popcorn. If salesman give balance amount, it's not start ம் watching the movie. ம் No, not come and collect your change after the movie. Condition like கொடுத்துட்டு எஸ்ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். If ஓகே movie is not good, leave theater. If not leave theater, அந்த leave theater வந்து நம்ம கமெண்ட் கலெக்ட் செய்து after the movie போயிட்டு எழுதாங்க. ஓகே சரி ஓகே உங்க மைக் வேணா ஆஃப் பண்ணிருங்க கொஞ்சம் சத்தம் கேக்குது லெட் மீ எக்ஸ்பிளைன் குட் எக்ஸ்பிளனேஷன் பட் கீப் த இது இருக்கட்டும் அந்த இருக்கட்டும் கீப் யுவர் இது ஐ ஹேவ் சம் கமெண்ட் ஓகே ஸோ கொஸ்டின் வந்து மூவிக்கு போகணும் யூ ஆர் கோயிங் டு அ மூவி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூவி வந்து பக்கத்துல இருக்க தியேட்டர்ல ஒரு தியேட்டர்ல மட்டும்தான் ஓடுது அந்த மூவி பக்கத்துல 3 தியேட்டர் இருக்கு அப்ப எந்த தியேட்டர்ல ஓடுதோ அங்க போயிட்டு நீங்க வாங்குறீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் பாப்கார்ன் வாங்குறீங்க பாப்கார்ன் வாங்கின பிறகு பாப்கார்னுக்கு சேஞ்ச் வந்து அந்த கடைக்காரர் சொல்றாரு சொல்லலாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் தே கிவ் த சேஞ்ச் இமீடியட்லி சம்டைம்ஸ் தே சே கம் ஆஃப்டர் த மூவின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அது என்னன்னு கேட்டுட்டு தென் யூ கோ வாட்ச் த மூவி அந்த மூவி வாட்ச் பண்ண பிறகு பாதிலேயே படம் பிடிக்கலன்னா பாதிலேயே வந்துடலாம் பாதிலேயே படம் முடிச்சுட்டு ஸோ எனிவேஸ் படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க தட் இஸ் தி ப்ராப்ளம் ஸோ இந்த ப்ராப்ளத்துல இவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஓகே கோயிங் டு மூவி தட்ஸ் ஸ்டார்டிங் குட் அடுத்து வந்து டிசைட் விச் எந்த தியேட்டர்ல இருக்கு நமக்கு தெரியாது ஸோ நமக்கு என்ன ஆல்ரெடி தெரியும் ப்ராப்ளத்துல என்ன சொல்லியிருக்காங்க தெர் இஸ் ஒரு தியேட்டர்ல ஓடுது 3 தியேட்டர் இருக்கு 3 தியேட்டர்ல ஒரு தியேட்டர் ஓடுதுன்னு ஒரு தியேட்டர்லன்னு சொல்லியிருக்காங்க எந்த தியேட்டர்னு நமக்கு தெரியாது ஸோ என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு தியேட்டரா போய் செக் பண்ண போறோம் நாம ஸோ அதனால இந்த தியேட்டரான்னு செக் பண்ணணும் நம்ம 3 தடவை செக் பண்ணணும் அது தட் இஸ் அ டெசிஷன் ரைட் தட் இஸ் நாட் அ ப்ராசஸ் இட் இஸ் அ டெசிஷன் எங்க போறதுன்னு செக் பண்ண போறோம் ஸோ அதை பார்த்தா இந்த 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 டயக்ராம்ல இஃப் கண்டிஷன் இஃப் n ஈக்குவல் டு 3 போட்டிருக்காங்க இஃப் கண்டிஷன் பட் n ஈக்குவல் டு 3 எஸ் நோ அது ஃப்ளோ சார்ட் பார்க்கும்போது கிளியரா இல்லை ரைட் ஆனந்தி ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அந்த இடத்துல யூ கேன் செக் ஃபர்ஸ்ட் தியேட்டர் எஸ் ஃபர்ஸ்ட் தியேட்டர்லயே இருந்ததுன்னா கோ டு த ஃபர்ஸ்ட் தியேட்டர் அண்ட் பை த டிக்கெட் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல இல்லையா கோ டு த நெக்ஸ்ட் தியேட்டர் செக் ஸோ அந்த மாதிரி யூ கேன் டூ 3 டிஃப்ரெண்ட் செக்ஸ் இந்த தியேட்டரா இந்த தியேட்டரா இந்த தியேட்டரா இந்த தியேட்டர்ல இருந்ததுன்னா கோ இந்த தியேட்டர்ல இல்லைன்னா பக்கத்து தியேட்டர் தட்ஸ் ஹவ் யூ டூ இட் நீங்க இந்த இது போடும்போது அந்த அந்த டெசிஷன் போடும்போது அந்த டெசிஷன்ல வந்து இட் ஜஸ்ட் சேஸ் தட் n ஈக்குவல் டு 3 என்னன்னு தெரியாது நமக்கு இல்ல அண்ட் அந்த கண்டிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதலாம் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதலாம் புரிஞ்சுதா அந்த Yes, ma'am. okay so you have to change that okay now let's go back to the இது diagram okay so that அது முடிச்ச பிறகு அவங்க then you are going to buy the tickets so that's the step good next step is buy the popcorn that's good அடுத்த ஸ்டெப் சேல்ஸ்மேன் வந்து எப்படியும் சொல்லலாம் உடனே டிக்கெட் சேஞ்சிங் உடனே கொடுக்கலாம் இல்லைன்னா வேற அப்புறமா கொடுக்கலாம் ஸோ தட் இஸ் அகெயின் தட் இஸ் அனதர் டெசிஷன் ஸோ அதனால ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு கரெக்ட் இஃப் சேல்ஸ்மேன் ஹாஸ் அ திங் கரெக்ட் அந்த அந்த சேல்ஸ்மேன்ல இருந்து எஸ்ஆர் நோக்கு 2 பிரான்ச் போகுது அது எப்படி போட்டிருக்காங்க கேன் சம்படி எக்ஸ்பிளைன் மீ கரெக்டா போட்டிருக்காங்களா இல்ல வேற மாதிரி பண்ணலாமா கேன் சம்படி எக்ஸ்பிளைன் எனிபடி யஷ்வந்த் மேம்
அதான் என்ன போட்டிருக்காங்க? கேன் யூ எக்ஸ்பிளைன் என்ன போட்டிருக்காங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? படத்த பார்த்துட்டு. இந்த இஃப் கண்டிஷன் எஸ்ஸா இருந்துச்சுன்னா படம் பார்க்குறோம், நோவா இருந்துச்சுன்னா கமெண்ட் கலெக்டிவ் சேஞ்ச் அது சொல்றாங்க. சரி. அதுக்கு என்ன மீனிங்? அப்ப கமெண்ட் கலெக்டிவ் சேஞ்ச் ஆஃப்டர் த மூவின்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன பிறகு அடுத்த ஸ்டெப் எங்க போகுது? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும்? அடுத்து திரும்ப நல்லா இருந்துச்சுன்னா படம் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி சேஞ்ச் வாங்கிட்டு வந்துடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. படம் ஜென்ரல் நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா போறீங்க கடைக்கு சினிமா தியேட்டருக்கு போறீங்க, வாங்குறீங்க, கடைக்காரர் சொல்றாரு சேஞ்ச் இல்ல அப்புறமா வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. சொன்ன பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? தியேட்டருக்கு போயிருக்கீங்க, பாப்கார்ன் வாங்கியிருக்கீங்க, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாப்கார்ன் வாங்கியிருக்கீங்க, கடைக்காரர் சேஞ்ச் இப்ப இல்ல அப்புறமா வந்து வாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? மூவி பார்க்க போறோம். மூவி பார்க்க போகணும். You have to go watch the movie. அவர் என்ன சொன்னாலும் உடனே வந்து சேஞ்ச் உடனே கொடுத்தாலும் இல்ல சேஞ்சே இல்லைன்னாலும் இல்ல அப்புறமா வந்து வாங்கன்னு சொன்னாலும் 2 கேஸுக்குமே அடுத்த ஸ்டெப் என்ன? மூவி பார்க்க போறோம். கரெக்ட். அதான் போட்டிருக்காங்களா இங்க ஆனந்தி? இங்க என்ன போட்டிருக்காங்க? அவர் சேஞ்ச் இருந்து கொடுத்தா மூவி பார்க்க இல்லைன்னா கம் அண்ட் கலெக்ட் இட் லேட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. பட் மூவி பார்க்கலையே, ரைட்? ஸோ அது எஸ்னாலும் நோனாலும் மூவி தான் பார்க்கணும் நம்ம. அப்போ இந்த கம் அண்ட் கலெக்ட் சேஞ்ச் என்ன பண்றது? எப்ப பண்றது? அப்புறம் எப்ப பண்ணுவீங்க? ரியல் லைஃப்ல போய் பண்ணீங்கன்னா எப்ப பண்ணுவீங்க அந்த இத? ரியல் லைஃப்ல பாருங்க, நிஜமாவே நீங்க தேர்தல போய் இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் மூவி பார்க்க போயிருவீங்க. சரி, மூவி பார்க்குறீங்க. மூவி நல்லா இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் உட்கார போறீங்க. நல்லா இல்லைன்னா பாதியில எழுந்துக்க போறீங்க. பாதியில எழுந்து வரும்போதோ இல்ல முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? வந்து கலெக்ட் பண்ணணும். ஆமா. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? மூவி பார்த்து ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் மூவி பார்க்க போறோமா? பாப்கார்ன் வாங்கிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு மூவி பார்க்க போறோமா? மூவி பார்த்த பிறகு மூவிலையும் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க போறோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லிட்டு. நல்லா இருந்தா பாதியில வெளில வர போறோம். லீவ் இம்மீடியட்லி. நல்லா இல்லைன்னா வெளியில வந்துருவோம் மேம். வெளியில வரல. தியேட்டரை விட்டு தியேட்டர்ல இருந்து வெளில வந்து அந்த சேஞ்ச் வாங்க வருவோம். சேஞ்ச் வாங்க நல்லா இருந்ததுன்னா மூவி பார்த்துட்டு முடிஞ்சு வெளில போகும்போது சேஞ்ச் வாங்க. 2 கேஸ்லயும் சொல்லுங்க பிரவீன், சொல்லுங்க. இல்ல மேம், மூவி நம்ம மூவி பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் நம்மளுக்கு மூவி நல்லா இருந்துச்சுன்னா இன்ட்ரோல்ல வந்து நம்ம சேஞ்ச் வாங்கிக்கலாம்ல மேம்? நான் சொல்லிட்டாரு. நான் சொல்லியாச்சு. இந்த கன்ஃபியூஸ்லாம் பண்ணக்கூடாது நம்ம. He said come after the movie. ரைட்? அதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல அதான் கொடுத்துருக்காங்க. படம் பார்த்த பிறகு வாங்கன்னு சொல்லியாச்சு. அதனால நம்ம இன்டர்வல்லாம் கன்ஃபியூஸ்லாம் பண்ண வேண்டாம். ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் பார்க்கணும் நம்ம. சரியா? ஸோ அதனால மூவி முடிஞ்ச பிறகு நம்ம டிசைட் பண்ணணும். எய்தர் பாதிலேயே நம்ம வெளில போறோம் நம்ம. அதனால பாதிலேயே நம்ம மூவி முடிஞ்சிருச்சு நமக்கு. இல்ல மூவி முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துட்டோம். பட் அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? மூவியை விட்டு முடிச்சு வரும்போது சேஞ்ச் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஸோ இந்த டயக்ராம்ல அது போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களா போடலையா? What do you guys think? Preeti. என்ன போட்டிருக்காங்க? Are you there, Preeti? லாவண்யா? என்ன போட்டிருக்காங்க? மூவி, if the movie is good குட்டா இல்லையான்னு செக் பண்ணி how is இந்த ஃப்ளோ சார்ட்ல எப்படி போகுது, ஃப்ளோ எங்க போகுது அடுத்து?
திருப்பி go after me. என்னது? நாட் குட்ங்கிற கண்டிஷன் வந்து எஸ்ஸா இருந்துச்சுன்னா ம். தியேட்டர் விட்டு வெளியில வந்துட்டு திரும்ப அந்த கம் அண்ட் கலெக்டிவ் சேஞ்ச் அந்த இதுக்கு போதும். ஆமா. வெளில வந்த பிறகு பண்ண முடியுமா நம்ம? she says go home after the movie. இந்த கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இந்த அந்த லைன் வந்து கொஞ்சம் எரேஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல? இல்ல Yes. இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த பிளேஸ். ஆனந்தி ஆனந்தி ஸோ அந்த அந்த ஆனந்தி புரியுதா? இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க இந்த அந்த ஃப்ளோ சார்ட்ல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே. புரியுதா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் இதுல சேல்ஸ்மேன் இது பண்ண பிறகு இஃப் நோன்னு சொன்னா இங்க போறதுக்கான இது போடல. மூவி வாட்ச் பண்ணணுன்றது போடல. ஓகே. அது மாதிரி மூவி முடிஞ்ச பிறகு ஐ திங்க் ஐ see something going back to collect the change. பட் கொஞ்சம் வீட்டுக்கு போன பிறகு அப்புறமா கலெக்ட் த சேஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால யூ ஹேவ் டு ரைட் த ஃப்ளோ சார்ட். எண்ட் ஆஃப் த இன்னைக்கு கிளாஸ் முடியும் போது கொஞ்சம் பண்றவங்க இதெல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் see what the difference is. பட் புரியுதா எப்படி ஃப்ளோ சார்ட் திங்க் பண்ணணும், எப்படி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி கரெக்டா ஆரோஸ் போடணும், எங்க டெசிஷன் எடுக்கணும், புரியுதா? எஸ் மேம். Okay. So, okay, so that's the thing, you know, I cannot spend too much time on this. And okay, அடுத்து அஸ்வந்த் நீங்க எந்த இது பண்ணலன்னா இது பண்ணியாச்சா? நான் ஃபோர்த் ஒன் தான் மேம். அது எனக்கு தெரியுது, ஆனா எப்படி ஃப்ளோ சார்ட் போடணும்னு தெரியல மேம். ஓகே, மேபி வில் டூ இட் ரைட் நவ். ஸ்னேகா பண்ணியாச்சா? மூவி பண்ணியாச்சா? எஸ் மேம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அஸ்வந்த் கேன் யூ எப்படி போடுறீங்க? பேப்பர்ல தான் போட்டிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, காட்ட முடியுமா? போட்ட வரைக்கும் காட்ட முடியுமா? we can discuss. அந்த தேர்ட் இதா மேம்? மூவி இது இல்ல மூவி இல்ல, ஸ்பைடர்மேன். we have to move on. So movie இல்ல this is மேம். ஸ்பைடர்மேன் நான் போடவே இல்ல மேம். கான்செப்ட் புரியுது, சரி, let's do it now. என்ன பண்ணனும் தெரியல மேம். கிளாஸ்லயே பண்ணலாம். can you லேப்டாப் இருக்கா? இல்ல மேம். லேப்டாப் ஆர்டர் போட்டுருங்க, மண்டே தான் வரும். ஆர்டர் போட்டிருக்கேன்னா புது லேப்டாப்பா? எஸ் மேம். I see, good. Who can share their laptop? We can start working on it. இப்போ பண்ணலாம், நம்ம கிளாஸ்லயே பண்ணலாம். பிரவீன் உங்க லேப்டாப் வந்துடுச்சா? மேம் இல்லை மேம், நாளைக்கு மேம் சென்னை போகணும். சென்னையில் கொடுத்துருக்கேன் மேம். I see. Okay, who else? Sneka? லேப்டாப் யார் வச்சிருக்கீங்க? ஷேர் பண்ணலாம். so they can start drawing, at least start typing. மேம் நீங்களே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதுல சொல்லி தரீங்களா? சரி, நானே பண்ணலாம். the reason நான் ஸ்டார்டிங்ல ஆஃப் த கிளாஸ்லயே சொன்னேன், நானா பண்ணேன்னா அந்த பிரச்சனை என்னன்னா நானே போட்டு முடிச்சிடுவேன் அப்புறம். ஸோ நீங்களா பண்ணாதான் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தயக்கம் வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம ஓகே இந்த இடத்துலயே நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு தெரியும். அந்த ரீசனுக்கு நானா போட கடாடுன்னு வந்துடும் அது. ஸோ வேற யார்? லாவண்யா, பிரீத்தி லேப்டாப்? ஐ மீன் we've been saying லேப்டாப் இருக்கணும்னு சொல்லிட்டு இல்ல, காலேஜுக்கு எப்படி போறீங்க லேப்டாப் இல்லாம? பட் எனிவேஸ், லாவண்யா can you share your laptop screen? ஹலோ மேம் இல்லைன்னா இன்னொரு மொபைல் ஒன்று இருக்கு மேம், சாம்சங் ஸ்டிக் இருக்குல்ல மேம். ஓகே, ஒரு நிமிஷம். லேப்டாப் இருக்க லாவண்யா? ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? யார்? பிரீத்தி? மேம் லேப்டாப் இருக்கு மேம், பட் நான் போன்ல தான் மேம் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க மேபி நீங்க முன்னாடி கிளாஸுக்கு வரல. நான் திருப்பி சொல்றேன், கிளாஸுக்கு வரும்போது லேப்டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்காக யூ கேன் ஸ்டில் டூ இட். ஓகே மேம். ஸோ லேப்டாப்ல அவங்க பண்றதுக்கு முன்னாடி ஓகே, ஸ்பைடர்மேன் ப்ராப்ளம் அஸ்வந்த் அந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் மேம். ஸ்பைடர்மேன் பிரவீன் புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் பிஃபோர் அஸ்வந்த் கோ. பிரவீன் புரிஞ்சுதா? மூவி ப்ராப்ளம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். நான் டுமாரோ உங்களுக்கு நான் சப்மிட் பண்றேன் மேம் ஹோம்ஒர்க். ஓகே,
டிரைவ்ல போட்டேன் மேம். ஓகே. ஸ்னேகா நான் இன்னும் டிரைவ்ல இருந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான். யூ ஹேவன்ட் சப்மிட்டட் இட். இல்ல மேம் பண்ணிட்டேன் மேம். ஆனா அது கரெக்ட்டான்னு தெரியல அதனால. பட் நான் பார்க்கலன்னா சப்மிட் யாருமே பண்ணி பார்க்கலன்னா எப்படி தெரியும் அது கரெக்ட்டா இல்லையான்னு? சப்மிட் பண்ணிடுறேன் மேம் இப்போ. எஸ். சரியோ தப்போ அனுப்பி வச்சா தான் தெரியும். அட்லீஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். தென் வி கேன் கிவ் கமெண்ட். ஒழுங்கா இருக்கா இல்லையா என்ன தப்புன்னு சொல்லி தெரியும். நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியாது. ஸோ ஓகே. ஸோ அஸ்வந்த் எக்ஸ்பிளைன் த ஸ்பைடர்மேன் ப்ராப்ளம். எஸ் மேம். ஸ்பைடர்மேன் வந்து மதுரை டு சென்னைக்கு போகணும். ம். எஸ் யூ ஆர். You can jump from a tall building to another tall building. ஒரு டால் பில்டிங்ல இருந்து இன்னொரு டால் பில்டிங்க்கு வந்து ஜம்ப் பண்ணணும். இப்படி ஜம்ப் பண்ணும்போது அவர் போட்டோ வந்து போடுறாரு. ஜம்ப் ஒவ்வொரு டைம் ஜம்ப் பண்ணும்போதும் இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் போடுறாரு. ஓகே. அவங்களுக்கு வந்து எனர்ஜி இது தெரியல மேம். he needs to make sure that he has enough energy to jump. ஒரு நிமிஷம். So maybe I'll take my இது. ஓகே. So I'm going to share my வந்து எனர்ஜி தேவைப்படுது கண்டிப்பா ஜம்ப் பண்றதுக்கு. ஓகே. ஒரு ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறாரு எனர்ஜிக்காக. ஓகே. ஓகே. So I'm sharing my screen now. ஓகே. சரியா? So இங்க இருக்கு. So அஸ்வின் சொன்ன மாதிரி does anyone else want to try? என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஆனந்தி can you tell me என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு இதுல? என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. One second. Process வந்து he can jump from one tall building to another tall building. So jump is a process, right? He can jump, right? ஆனா எப்ப பார்த்தாலும் ஜம்ப் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அது ஓகே. that is one process. ஓகே. அப்புறம் He likes to post a picture of அவர் ஜம்ப் பண்ணும்போது அவர் அந்த ஜம்ப் பண்றத ஒவ்வொரு டைமும் இன்ஸ்டால போஸ்ட் பண்றது. every time he post. that is another process. ஜம்ப் பண்ணும்போது தான் போஸ்ட் பண்ணணும். சும்மா எல்லாம் போஸ்ட் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. whenever he jumps, right? ஓகே. அப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? he needs to make sure. அதாவது என்னன்னா இதுக்கு மீனிங் புரியுதா? என்ன சொல்றாங்க? இதுக்கு மீனிங் என்ன? ஒவ்வொரு டைம் ஜம்ப் பண்றதுக்கும் அவருக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது. கரெக்ட். ஜம்ப் பண்றதுக்கு மட்டும்தான் எனர்ஜி தேவைப்படுது. ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் எவ்ரி ஜம்ப் எனர்ஜி இருக்கான்னு பார்க்கணும். ஜம்ப் பண்ணா மட்டும்தான், ரைட்? அப்புறம் அந்த எனர்ஜி இல்லைன்னா என்ன பண்றாரு? He drinks coffee to get more energy. ஓகே. ஓகே. அப்புறம் அடுத்து என்ன சொல்லியிருக்கு? if condition இருக்கு. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? Spider-Man can ரெண்டு jump டால் only பில்டிங் if the வந்து 1 கிலோமீட்டரா இல்ல அதுக்கு கம்மியா இருக்கான்னு செக் பண்ணணும்.
இருந்தா மட்டும்தான் ஜம்ப் பண்ண போறேன். எப்ப பார்த்தாலும் ஜம்ப் பண்ணிருக்கேன். ஜம்ப் பண்றதுக்கு இதனால ஜம்ப் பண்ணா என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டோம். ஜம்ப் பண்றதா இருந்தா ஹி லைக்ஸ் டு ஜம்ப். ஜம்ப் பண்ணினால் என்னென்ன கண்டிஷன் செக் என்னென்ன பண்ணுவாங்க? ஜம்ப் பண்ணா மட்டும்தான். ஜம்ப் பண்ணா தான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவாரு. ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் காபி குடிக்கணுமா குடிப்பாரு. இதெல்லாம் ஜம்ப் பண்ணா மட்டும்தான். ரைட்? ஓகே. எப்ப ஜம்ப் பண்ணுவார்? ஆனா எப்ப ஜம்ப் பண்ணுவாரு? டால் பில்டிங். டால் பில்டிங். அந்த ரெண்டு டால் ஓகே. ஜம்பிங்னா என்ன? ஒரு டால் பில்டிங்ல இன்னொரு பில்டிங் போறதுனா ஜம்பிங். ரைட்? தட்ஸ் how ஸ்பைடர்மேன் ஜம்ப்ஸ். இல்லையா? பாத்துப்பீங்க தானே? எல்லாருக்கும் ஸ்பைடர்மேன் தெரியும் தானே? எஸ் மேம். So he jumps from one tall to other only if அந்த ரெண்டு டால் பில்டிங்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் இருந்தா தான் ஜம்ப் பண்ண போறாரு. இல்லன்னா என்ன பண்றது? இல்லனா பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டேஷன்ல போய் பஸ் எடுப்பாரு. இந்த பஸ் ஸ்டேஷன்ல போய் பஸ் எடுத்தா பிக்சர் போஸ்ட் பண்ணுவாரா? நோ மேம். ஜம்ப் பண்ணா மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா. பஸ் ஸ்டேஷன் பஸ் எடுக்க போறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கணுமா என்னன்னு செக் பண்ணுவாரா? நோ மேம். தேவையில்லை. பிகாஸ் ஹீஸ் கோயிங் பை த பஸ். சரி. ஸோ என்ன பண்ணும்? மதுரை டு சென்னை போகணும் அவரு. ஸோ ஸ்டார்டிங் மதுரை, எண்டிங் சென்னை. ஸோ டால் பில்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பஸ் எடுத்துட்டு அப்படியே மதுரையில இருந்து பஸ் எடுத்துட்டு அப்படியே சென்னை போவாரா? இல்ல நடுவுல என்ன பண்ணுவாரா? நடுவுல வந்து ஒவ்வொரு 10 கிலோமீட்டரும் வந்து ஏதாச்சும் டால் பில்டிங் இருக்கான்னு செக் பண்ணுவாரு. மதுரை போற வழியில ஒவ்வொரு 10 மினிட்க்கு நின்று இறங்கி செக் பண்ணோம். டால் பில்டிங் இருக்கா? டால் பில்டிங் இருக்கான்னு செக் பண்ணுமா? டால் பில்டிங் 1 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கான்னு செக் பண்ணுமா? 1 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்காங்க. சரி. ஸோ என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த now we talked about the problem. இதை ஃப்ளோ சார்ட்லாம் போறதுக்கு முன்னாடி somebody tell me who is it? Hold on, I'll ask somebody here. Sneka, tell me என்ன ப்ராசஸ் நீங்க எழுதுற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுறதுன்னா எப்படி எழுதுவீங்க? கிருத்திகா போனால் காணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனும் மேம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் டால் பில்டிங் மேம். ஓகே. மதுரையில இருந்து ஆரம்பிச்சோனே ஜம்ப் டால் பண்ணிடலாமா நம்ம? டால் பில்டிங் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் செக் ஜம்ப் பண்ண போறோமா இல்லையான்னு செக் பண்ணணும். பிகாஸ் எல்லா ஜம்ப் அதனால உடனே ஜம்ப் பண்ண முடியாது. டால் பில்டிங் இருக்கா? ஆமா. அப்புறம் இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணணும் மேம். அப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடணும். 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்கான்னு செக் ஜம்ப் இருந்தது. எஸ் ஆர் நோ? Is there a building within 1 kilometer? Yes or no? Right? That's the first thing. Yes ma'am. Yes ஆ இருந்ததுன்னா என்ன பண்ண போறீங்க? ஜம்ப் பண்ணணும். 1 கிலோமீட்டருக்கு முன்ன எஸ் மேம். ஓகே. ஓகே. Now Praveen answered the question. Yes ஆ இருந்ததுன்னா he sees a building within 1 கிலோமீட்டர்ல ஒரு பில்டிங் இருக்குன்னு பார்த்தாச்சு. இருந்தா அடுத்த ஸ்டெப் என்ன? மேம் போட்டோ போடணும் மேம். ஓகே. போட்டோ போடணும். இந்த பில்டிங் தான் ஜம்ப் பண்ண போறேன்னு ஒரு போட்டோ போடணும். ஓகே. அப்புறம் வேற என்ன பண்ணோம்? போட்டோ போட்டு அடுத்து இன்னும் கிலோமீட்டர் கவுண்ட் பண்ணணும். இல்ல இந்த கண்டிஷன் மட்டும் சொல்லுங்க. 1 கிலோமீட்டர்ல ஜம்ப் பண்ணி டிசைட் பண்ணிட்டாரு அவர். ஓகே. நான் வந்து ஜம்ப் பண்ண பாருங்க. வில் கம் பேக் டு தி நெக்ஸ்ட் செக்கிங் ஃபார் தி கிலோமீட்டருக்கு அடுத்து வரலாம். அந்த 1 கிலோமீட்டர்ல ஜம்ப் பண்ணி டிசைட் பண்ணியாச்சு. பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடணும் ஆச்சு. அப்புறம் வேற என்ன பண்ணோம்? எனர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரியணும். ரைட். ஸோ எவ்ரி டைம் ஜம்ப் பண்ணதுக்கு முன்னாடி எனர்ஜி இருக்கா இல்லையான்றதையும் செக் பண்ணணும். அது ஒரு இஃப் கண்டிஷன். அது ஒரு செக் பாக்ஸ்ல போடணும். இருந்ததுன்னா என்ன பண்ண போறாரு? எனர்ஜி இருந்ததுன்னா என்ன பண்ண போறாரு? ஜம்ப் பண்ணணும் மேம். எனர்ஜி இல்லைன்னா காஃபி குடிக்கணும். காஃபி டீ குடிச்சிட்டு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன? மறுபடியும் ஜம்ப் பண்ணணும். எனிவேஸ் ஜம்ப் பண்ண போறாரு. எனர்ஜி இல்லைன்னா காஃபி குடிச்சிட்டு ஜம்ப் பண்ண போறாரு. எனர்ஜி இருந்ததுன்னா உடனே ஜம்ப் பண்ண போறாரு. ரைட்? எஸ் மேம். Everybody clear on this?
எவரி ஜம்ப் ஓகே மேம். எஸ் மேம். ஓகே. ஜம்ப் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணுவாரு? ஒரு ஜம்ப் ஆச்சு. இது வந்து ஒரு ஜம்ப். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து மதுரையில இருந்து பில்டிங் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு ஜம்ப்புக்கு வந்தாச்சு. ஒன்ஸ் ஜம்ப் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ண போறாரு? அடுத்து திரும்ப என்ன பண்ண அந்த 1 திருப்பி கிலோமீட்டர்ல இவ்வளவு இன்னொரு டால் பில்டிங் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சோ அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ லூப். ஜம்ப் இருக்கா, 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிட்டே போறாரு. நம்ம இது செக் பண்ணல நம்ம. 1 கிலோமீட்டர்ல இல்லன்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணல. சோ லாவண்யா. எவரி லாவண்யா turn to answer. லாவண்யா. லாவண்யா இருக்கீங்களா இல்லையா? All right. Preeti, are you back? எஸ் Okay. மேம். Okay. Question புரிஞ்சுதா? We talked about jumping so far. இப்ப ஜம்ப் பண்றதுக்கு 1 கிலோமீட்டர்ல ஜம்ப் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்? அந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன் நானு. ஸ்கிரீன்ல இருக்கு ப்ராப்ளம். ஓகே. ஆனந்தி. மேம் 1 கிலோமீட்டருக்குள்ள ஜம்ப் பண்றதுக்கு இல்ல. பில்டிங் இல்ல அப்படின்னா என்ன பண்ண போறாரு? அடுத்த 10 அவர் கிலோமீட்டர் I get ஆனந்தி. I am asking ஆனந்தி. has to take bus from the nearby bus station. பஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணிட்டு so that's the step. Going to take a bus Yes, and ஓகே. பஸ் எடுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணுவாரு? மதுரை வரைக்கும் சென்னை வரைக்கும் போயிருவாரா இல்ல என்ன பண்ணணும்? இல்ல மேம் எவ்ரி 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி இஃப் தேர் இஸ் எனி டால் பில்டிங் செக் என்ன பண்ணுவார் பண்ணணும்? மேம். ஸோ ஃப்ளோ சார்ட்ல என்ன ஸ்டெப்பா இருக்கும் அதுக்கு? டேக் த பஸ். தட்ஸ் ஒன் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன? இஃப் தேர் இஸ் எனி டால் பில்டிங் பஸ் எடுத்துட்டு என்ன பண்றாரு? பஸ்ல எடுத்துட்டு he has to go for how long? 10 kilometers. So that is the thing. You go for 10 kilometers. That is another step. அந்த 10 kilometers போன பிறகு என்ன பண்ண போறாரு? செக் பண்ணுவார் மேம். என்ன செக் பண்ணணும்? ஏதாச்சும் மறுபடியும் ஒரு டால் பில்டிங் டால் பில்டிங் 1 கிலோமீட்டர்ல இருக்கான்னு செக் பண்ண போறாரு. ரைட்? ஓகே. ஸோ இருந்தால் இட்ஸ் சேம் அஸ் த ஃபர்ஸ்ட் செக். முதல்ல இருந்து செக் பண்ணோம் இல்லையா? 1 கிலோமீட்டர்ல பில்டிங் இருந்தா then you start the whole thing one more time. You go back to the checking for jump. ஓகே. Okay. Any questions so far? So we are taking decision. Jumpனா என்ன பண்றது? எப்பப்பெல்லாம் ஜம்ப் பண்றது? அதுதான் பார்த்திருக்கோம் நம்ம. ரைட்? நான் படம் போடல. I mean you guys are going to do it yourself. அதான் நானும் படம் போடல. இதுல இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம். என்ன கண்டிஷன் செக் பண்ணோம்? எனர்ஜி இருக்கா இல்லையா? அது நம்ம ஜம்ப் பண்ணும்போது செக் பண்ணணுமே நம்ம. ஜம்ப் பண்ணி போறோம் டிசைட் பண்ண பிறகு எனர்ஜி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஜம்ப் பண்ண பிறகு ஸோ இன்னொரு இது என்ன செக் பண்ணோம்? இருந்ததுன்னா 1 கிலோமீட்டர்ல ஒவ்வொரு ஜம்ப் முடிஞ்ச பிறகு 1 கிலோமீட்டர்ல இருந்ததுன்னா இன்னொரு தடவை ஜம்ப் பண்ண போறோம். இல்ல பஸ் எடுக்க போறோம். இவ்வளவு நேரத்துக்கு செக் பண்ணிட்டே இருக்கிறது எப்படி? போய்கிட்டே இருக்க வேண்டியதுன்னா ஜம்ப் 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 பஸ் ஜம்ப் பஸ் போயிட்டே இருந்தா அப்புறம் வேற என்ன செக் பண்ணோம்? கிலோமீட்டர் கால்குலேஷன் பண்ணுங்க. என்ன கிலோமீட்டர்? சென்னைக்கும் மதுரைக்கும் எத்தனை நம்ம மட்டும் ஜம்ப் பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியுமா மேம்? அதனால அது ஒரு சென்னை ரீச் ஆனோடனே ப்ராசஸ் எண்ட் பண்ணிடணும். சோ அது இன்னொரு செக். சென்னை வந்தாச்சா? ஒவ்வொரு தடவையும் ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ சென்னை வரலன்னா தான் தென் யூ செக் பில்டிங் இருக்கா இல்ல பஸ் எடுக்கணுமான்றது அப்பதான். ஒன்லி வென் நம்ம சென்னை ரீச் பண்ணல அப்படின்ற செக் தான் ஃபர்ஸ்ட் செக். உங்க ப்ரோக்ராம் ஆரம்பிக்க மதுரையில போறேன் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு பி லூப்பிங். ஃபர்ஸ்ட் செக் வந்து இருக்கனா சென்னை வந்துட்டேனா? சென்னை வரலையா? சென்னை வந்துட்டா வேலை முடிஞ்சது. சென்னை இன்னும் வரலையா? என்ன பண்ண போறேன்? வாட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ டு? திருப்பி நம்ம சென்னை வரலைன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா மேம்? சென்னை வரலைன்னா என்ன பண்றது? திருப்பி நம்ம இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் வந்து ஜம்ப் பண்ணிருக்கோம், இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கா இல்லையான்னு அது செக் பண்ணணும். அப்படியா மேம்? நான் செக் பண்ண போறேன். ஐ மீன் சென்னை வரல. சென்னை இன்னும் வரல. நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப இந்த லூப்புக்கு வரும் மேம். பில்டிங் 1 கிலோமீட்டர்ல இருக்கா இல்லையா? எக்ஸாக்ட்லி.
சென்னை நான் இன்னும் வரல. ஸோ நான் ஐ ஹேட் டு கோ டு சென்னை. இன்னும் வரல. எனக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்றதுலாம் அடுத்த விஷயம். ஜம்ப் பண்ணணுமா, பஸ் எடுக்கணுமா, அந்த டிஸ்கஷன் போகும். ரைட்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? So I think Lavanya, Yes, ma'am. I don't know if you are still in the class or not. Go back and check this video. La record ஆகுது. Check the video and go and do the flowchart. So if flowchart so far பண்ணாதவங்க எல்லாம் make sure to do it and send it to me. Okay? Okay, ma'am. Tomorrow I'll submit, ma'am. Okay, all right. So now I'm gonna end the thing. I forgot to do that thing. So okay, I'm gonna bring all the class the students back. Take it room. Close rooms. Okay. Thanks, that's set பண்ண போயிட்டேன் நான். Okay. All right. So everybody is coming back. Yes, Vigashan is still here. எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வரல. What happened to Vigashini? Why is she still in the? Maybe she's disconnected. Okay. All right. Okay. So எப்படி போச்சு எல்லாருக்கும்? Let's see. I want one person to show the movie answer one more time, and then one person to show the இது, just so that I can இது. Any feedback? யாருக்காவது இருந்தா anything you guys want to share to the class? Something உங்க roomல, anything you learned, anything you found, anything that was interesting you want to share to the class? Anybody? Volunteers? Okay. I have to pick people. Aravind. Yes, ma'am. So உங்க டீம்ல என்ன பண்ணீங்க? நீங்க சொன்ன ஃப்ளோ சார்ட் எல்லாத்தையுமே எல்லாரும் அவங்க இதுல எப்படி போட்டிருக்காங்கன்னு டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தேன் மேம். அடுத்து வந்து ப்ரோக்ராம் வைஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். செகண்ட் ப்ரோக்ராம் வந்து அவங்க ட்ரை பண்றதுக்காக ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணி டைப் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம்ஸா? எஸ் மேம். ஓகே, தட்ஸ் ஓகே. நம்ம வந்து இப்போ ஃப்ளோ சார்ட் மட்டும் தான். எல்லாரும் உங்க டீம்ல இருந்த எல்லாரும் 4 பைத்தான் ஃப்ளோ சார்ட்டும் கரெக்டா போட்டாங்களா? 4 ஃப்ளோ சார்ட்டும். நித்திகேஷன் அவங்க இருந்தாங்க மேம். அவங்க மட்டும் பண்ணலன்னாங்க. மீதி இருக்கவங்க வந்து 3 பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மேம். So the goal was okay, that's good. பண்ணாதவங்க கடைசி இது பண்ணாதவங்க எல்லாரும் பண்ணிருங்க. திருப்பி சொல்ல முடியாது நானு. Okay, so மீட்டிங் இந்த ரூமுக்கு போகும்போது when next time at least keep in mind, if I say you are only going to do இவ்வளவுதான் பண்ண போறீங்கன்னா அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண்ணாதவங்க ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. that's the idea. சரியா? Anybody want to share their third application இது? Let's see, Harishankar. Can you share your வந்து ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தோம், செக் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே டைம் முடியும். அந்த ரோலிங் ரைட்டா? எஸ் மேம். அந்த தேர்ட் இதுக்கு போவே இல்லையா? எஸ் மேம். சரி, நீங்க போட்டுருக்கீங்களா தேர்ட் இது? போட்டிருக்கேன். சரி, can you share it to the class? ஓகே. I'll get some here. Okay. So everybody keep your laptop ready. So you don't know who I'm going to pick next.
ஓகே. இது வந்து மூவி ப்ராப்ளம். ஓகே. ஆல்ரைட். ஓகே. Go over. Very good. See, you wrote the program at the top. Very good. ம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. You are on mute. ஹரிசங்கர் மியூட்ல இருக்கீங்க. கேக்குதா மேம்? கேக்குது. இப்ப கேக்குது. சாரி மேம். இது கோயிங் மூவி வித் ஃப்ரெண்ட் வந்து நான் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டேன் மேம். அடுத்து வந்து அந்த மூவி வந்து ஒரே ஒரு தியேட்டர் தான் ஓடுது. அது எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒரு ப்ராசஸா எடுத்திருக்கேன். அது வந்து நான் செக் பண்றேன் மேம். எந்த 3 தியேட்டர்ஸ்ல வந்து ஓடுதுங்கிறத செக் பண்றேன். அது கண்டிஷனா எடுத்து அது எங்க ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எஸ் ப்ராசஸ்ல வந்து டிக்கெட் நான் எடுத்துறேன் மேம். டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நான் பாப்கார்ன் வாங்குற மாதிரி போட்டிருந்தாங்க. பாப்கார்ன் வாங்குறோம். வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து சேஞ்ச் சேஞ்ச் வந்து இருக்கும் இல்லை இல்லாம இருக்கும். அதனால அதை வந்து நான் கண்டிஷன்ல கொடுத்துக்கிட்டேன். ஒருவேளை சேஞ்ச் வந்து கொடுத்துட்டாங்கன்னா நான் சேஞ்சை வந்து வாங்குறேன் மூவிக்கு. ஓகே மேம். சேஞ்சை வாங்கிட்டு நான் மூவி பார்க்க போயிடுறேன் மேம். அப்படி வந்து சேஞ்ச் இல்லைன்னா ஆஃப்டர் த மூவிக்கு அப்புறம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ட்டு நான் வந்து மூவி பார்க்க போயிடுறேன். இப்போ வந்து அந்த படம் வந்து நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்னு பார்க்குறோம் மேம். அதனால அதை கண்டிஷன்ல போட்டுக்கிட்டேன். இது வந்து குட்டா இருந்துச்சுன்னா நான் ஃபுல் படத்தையும் பார்ப்பேன் மேம். இதே பேடா இருந்துச்சுன்னா நான் வந்து இதை மூவியை விட்டு அவுட் ஆயிட்டு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா படம் முடிஞ்சக்கப்புறம் தான் வந்து மணி வாங்கிக்க சொன்னாங்க. சரி. அதனால கோ அவுட் ஆஃப் த மூவி மேம். அதுக்கப்புறம் வந்து படம் சாரி இப்போ வந்து படம் முடிஞ்சவங்களும் இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்துட்டு சேஞ்ச் இப்போ இருக்கான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா சேஞ்சை வாங்கிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் மேம். வீட்டுக்கு போயிடுறீங்க. எஸ் மேம். ஓகே. பிகாஸ் நோனால வீட்டுக்கு போறீங்க. வெரி குட். வெரி குட். எனி கொஸ்டின்ஸ் எனிபடி? Anybody has any questions on எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு? So Anandi, Nikish. Okay, hold on. Nikish, question. மேம் இப்ப அங்க சேஞ்ச் செக் பண்றாங்களா மேம்? இப்ப சேஞ்ச் வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம எதுக்கு மேம் போய் சேஞ்ச் கேக்குறோம்? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹரி, what's your answer? இங்கக்குள்ளயா மேம்? Nikish ask Hari, Hari answer Nikish. ஆமா. இங்கக்குள்ள இல்ல இது வந்து எப்படி கொண்டு போய் முடிக்குதுன்னு தெரியல. இங்க இருக்கு கோ டு ஹோம். இங்க இருந்து நான் லைன் போட்டேன்னா கரெக்டா வராது. அதனால அப்படியே விட்டுட்டேன். என்னது? What's the problem? மேம் இல்ல மேம் இங்க இருந்து ஒரு லைன் கனெக்ட் பண்ணி எண்டுன்னு போட்டு எண்டு ப்ராசஸ் இங்க இருக்குல்ல மேம். சேஞ்ச் வாங்குற பிறகு சினிமா பார்க்கணும். சினிமாவே பார்க்கலையா அவரு? அது என்ன சொல்றாங்க? So Hari, explain one more. I mean, you've done it correctly. என்ன பொறுத்த வரைக்கும் it looks good. Explain it. Change check பண்றீங்க. Change கொடுத்தாச்சுன்னா okay, maybe change னு போடுறீங்க. You have to say change what? Is he giving change or he is not giving change? அதான் எஸ்னா இது சேஞ்ச் வாங்கிட்டேன் மேம். சேஞ்ச் கொடுத்தா வாங்கியாச்சு. நோனா வந்து சேஞ்ச் வாங்கல. அதான் இங்கக்குள்ள கொடுத்திருக்கேன் பாருங்க. கண்டிஷன் இஃப் சேஞ்ச் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்திருக்கேன் பாருங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா 2 கண்டிஷன் பாக்ஸ் தேவையான்னு சொல்லிட்டு கேக்குறேன் சேஞ்சுக்கு. நம்ம கடைசியா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. அங்கேயே செக் பண்ணிக்கிட்டு. அவங்க பாப்கார்ன் வாங்க அதுல கொஸ்டினே கொடுத்துருக்காங்கல்ல. பாப்கார்ன் வாங்கினதுக்கு அப்புறம் பாப்கார்ன் சேல்ஸ் பர்சன் சேஸ் கம் அண்ட் கலெக்ட் யுவர் சேஞ்ச் ஆஃப்டர் த மூவி. அப்போ வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே தானே அந்த பாப்கார்னை வாங்கியிருக்காங்க. ஆமா. அதனால நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இதை போட்டிருக்கேன். அந்த கண்டிஷன் போட்டிருக்கேன். ஓகே, நீங்க இது போட்டிருக்கீங்க. இப்போ வந்து சேஞ்ச் வாங்கிட்டோம்னா நம்ம படம் பார்த்துருவோம். சேஞ்ச் வாங்கலாட்டி நம்ம எதுக்கு மறுபடியும் கீழே போட்டு இங்கேயே நம்ம கொடுத்துடலாம்ல. ஆஃப்டர் மூவின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த ஆஃப்டர் மூவில இருந்து ஏதாச்சும் லிங்க் கொடுக்குற மாதிரி இது பண்ண முடியுமா? ஆஃப்டர் த மூவில இருந்து புரியல. ஆஃப்டர் த மூவில இருந்து
So Nikesh, after the movie, he's just saying that after the movie. No, movie பார்க்கல because watch the movie comes after. சரியா? ஓகே. The movie comes after I think Hari என்ன சொல்றாங்கன்னா அந்த change known-னா you don't have to say after the movie. I think a little bit of confusion here because of the எழுதினதுனால ஐடியா change after the movie அவர் சொல்லிட்டாருன்னா மூவி முடிஞ்ச பிறகு ஓகே டு ஐ ஹேவ் டு கோ கெட் த சேஞ்ச் அப்படி திங்க் பண்றாங்க. அதனால தான் நோ இஃப் கண்டிஷன் போட்டிருக்காங்க. இஃப் சேஞ்ச் ஈக்குவல் டு ட்ரூ போட்டிருக்காரு இல்லையா? படம் முடிஞ்ச பிறகு நான் போய் சேஞ்ச் வாங்கணுமா வாங்க வேண்டாமா அதை செக் பண்ணிட்டு தென் ஹி இஸ் கோயிங் கெட்டிங் த சேஞ்ச் அண்ட் தென் கோயிங் ஹோம். வெர் இஸ் நோ ஃபார் த இஃப் சேஞ்ச் நாட் ட்ரூக்கு இங்க நோ இங்க அது எஸ்ன்னா கெட் போட்டிருந்தேன் மேம். அப்போ இப்போ மாத்தினேன். அது கரெக்டா வருமா வரலையான்னு தெரியல. yeah you have to think, right? Now this is what the flow chart இன்னைக்கு flow chart நாளைக்கு கோட். you have to think இதுனா என்ன ஒரு எல்லா கண்டிஷன்லயும் இஃப்னு ஒன்று போட்டீங்கன்னா ட்ரூனா என்ன ஃபால்ஸ்னா என்ன you have to think about it. Right? So you have to every flow chart if you're going to do a condition you have to talk about both yes and no, true and false. You have to do for both. Okay. Yeah. Programla maybe you don't have to do for else all the time because else by default else na enna vandrum. Flow chart la you have to say இப்படினா என்ன அப்படினா என்ன. So no, okay. So this is correct. What you are doing is correct. And after the movie அவர் போட்டுக்கிறது வந்து it's kind of okay after the movie தான் வாங்க போறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். That's all it is. It's not too bad. It's good. So this one looks great. I was asking Anandi நீங்க பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா? Yes, ma'am. Okay, Gautam has a question. No, ரெண்டு பேருக்கும் question இருக்கு. Gautam இப்போ என்னன்னா வந்து மேல இருக்கிற கண்டிஷன்ல செக் which one theater among 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அப்படின்றப்போ எஸ்ஸா இருந்தா பை டிக்கெட்ஸ் பட் நோவா இருந்தா கோ டு ஹோம்னு போட்டிருக்காங்க. பட் நமக்கு கொடுத்த கொஸ்டின்ல வந்து 3 தேட்டர்ல ஒரு தேட்டர்ல கண்டிப்பா படம் ஓடுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ மூணுலயுமே இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல நம்மளால. See, that condition is still going to be true. நம்ம ப்ரோக்ராம்ல போட்ட கண்டிஷன் he is anyway checking. Check which one theater is running. அந்த 3 போடல நம்பர் நமக்கு 3 போட்டிருக்காங்கல்ல. அதனால கண்டிப்பா at some point மூணுல இருக்கத்தான் போகுது. பட் இல்லன்ற கேஸ்ல இட்ஸ் நாட் a wrong thing. It's an extra information he is doing, but it's not wrong. மூணுலயுமே இல்லன்ற கேஸ்ல விட்டுட்டு போயிருங்க. There's nothing wrong in doing. Okay, but he is checking. செக்கே பண்ணலன்னா ஓகே நம்ம சொல்றது ஒரு தியேட்டர்ல மட்டும் செக் பண்ணிட்டு இல்லன்னு சொல்லி வீட்டுக்கு போனா that's wrong. But he is saying among the 3 we could have expanded it. அந்த ஒரு செக் பாக்ஸுக்கு பதிலா 3 போட்டிருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தியேட்டர்னா ஆச்சு இல்லையா? go check the second theater. You could have expanded it to 3 but he's doing it all in one. Okay ma'am. clear போட்டாங்க checking in the which theaterன்னு ஒரு இங்கிலீஷ்ல போட்டாங்க. so it's okay to some extent. It's okay. Okay, all right. அரவிந்த் இல்ல மேம் அவங்க லூப்பே யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. அந்த செக்கிங் ஃபார் தி இதுக்கா? எஸ் மேம். Okay, yeah, he could have used, but it's okay. All right, we have to move on. The Spider-Man which is a little bit complicated. So who is going to share? I want to see Rohit Spider-Man because that's the only one I saw before. So and I had some questions on that. Spider-Man, Rohit, are you there? I mean, today is the last discussion. I'm not going to be asking about the flowchart anymore. சரியா? So நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. யாருன்னா கொஸ்டின் இருந்தா you can always go back and check the videos. நாளையில இருந்து we have other flowcharts, but இந்த 4 flowchart முடிஞ்சது. Okay. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் வந்து அவங்க எத்தனை ஜம்ப் பண்றாங்கன்றக்கா கவுண்ட் எடுக்கிறக்கா ஜம்ப் பண்ற ஒரு வெஹிக்கிள் வச்சேன். அவங்க எப்பப்பெல்லாம் எனர்ஜி இல்லைன்ட்டு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறாங்களோ அதுக்கு அந்த காஃபி கவுண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இது வேரியபிள் வச்சேன். அப்புறம் எத்தனை இடத்துல பஸ்ல போய் ஸ்டாப் பண்ணி பில்டிங் இருக்கான்னு செக் பண்றதுக்காக எத்தனை ஸ்டாப் பண்றாங்கன்றதுக்காக அந்த கவுண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டாப் வச்சேன். அப்புறம் கிலோமீட்டர் கணக்கு அது எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்காங்கன்றதுக்காக கிலோமீட்டர்ன்ற வேரியபிள் வச்சாங்க.
பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரோக்ராம்ல கேட்டிருக்காங்களா? எத்தனை ஜம்ப் பண்ணாங்க, எத்தனை காஃபி இல்ல குடிச்சாங்கன்ற மேம், எக்ஸ்ட்ரா நான் சும்மா இல்ல அந்த மேம் சொன்னாங்கல்ல மேம், அந்த அனு மேம், நம்ம இந்த ப்ராப்ளம்ல எவ்வளவு ஃபிளேவர் ஆட் பண்றோம்ன்றது நமக்கு தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ரைட் சொன்னாங்க. கிளவரா பண்றது. பட் ஐம் ஆஸ்கிங் இஸ் திஸ் இதெல்லாம் தேவையில்லை மேம். தேவையில்லை. பட் எனிவேஸ் ஓகே ஃபைன். டசன்ட் ஹர்ட் த ப்ரோக்ராம். இப்போதைக்கு ஓகே. சரி. நம்ம பண்ணலையே நினைக்க வேண்டாம். Well, I just want to tell the class, நம்ம பண்ணலையே, நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணலையே நினைக்க வேண்டாம். பண்ணலன்னா பரவாயில்ல. எந்த ப்ரோக்ராம்ல பண்ண சொல்லி கேட்கல அவங்கள. சரி. நான் சும்மா அந்த மதுரை டு சென்னை வந்து 480 கிலோமீட்டர்ன்ற மாதிரி அசியூம் பண்ணி வச்சிருக்கேன் மேம். இப்போ வந்து கிலோமீட்டர் இனிஷியலா 0ல இருக்கு. அப்போ இதை விட லெஸ் தான் ட்ரூ ஆகி தான் உள்ள வரும். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா டாலான பில்டிங் பக்கத்துல இருக்கான்னு செக் பண்றாங்க. இருந்துச்சுன்னா அது 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப பஸ் எடுத்து அங்க போறாங்க. அப்புறம் ஆஃப்டர் 10 கிலோமீட்டர் போன பிறகு அங்க இருந்து செக் பண்றாங்க திரும்ப. அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. அப்படி அந்த டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டருக்குள்ள 2 டால் பில்டிங் இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி எனர்ஜி செக் பண்றாங்க. எனர்ஜி இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணிடுவாங்க. அப்படி எனர்ஜி இல்லைன்னா அந்த காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜம்ப் பண்றப்பையும் அந்த கிலோமீட்டர் பஸ்ல டிராவல் பண்றப்பையும் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எப்போ அதுக்கு ஈக்குவலா வருதோ அப்ப லூப் விட்டு டெர்மினேட் ஆகி போற மாதிரி போட்டுருக்கேன். சரி, நீங்க கீப் யுவர் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன். அந்த ஓகே, ஐ அம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தி எனர்ஜி லெவல். சோ அது மட்டும் முதல்ல பார்க்க போறோம் நம்ம. Can you scroll down to the energy level? Okay, so let's focus. இப்போ வந்து focus is only on that. அந்த check energy, drink coffee, jump, posting the picture. அந்த ஏரியா மட்டும் நம்ம செக் பண்ண போறோம் இப்போ. ஓகே, we are not looking at anything else now. அந்த ஏரியா, அந்த கோட் மட்டும் பார்த்துட்டு who has comments? Hold on, I want to ask people. I want to ask, hold on. I want to ask, let's see, Nandabala. Okay, I see. Okay, Nandabala. Okay, what do you think? அந்த நான் சொன்ன ஏரியால மட்டும் what do you think? Any comments? Yeah, Yogita, please hold on. I'm going to ask a couple of people and then I'll ask you. Okay, so I also find, okay, students, I also find கொஞ்சம் students வந்து என்ன கொஞ்சம் பேரு, not everybody, கொஞ்சம் பேரு you are in the class but you are not in the class. I see you in the class, பேரெல்லாம் தெரியுது, but you are not there in the class. நான் கேள்வி கேட்கும்போது I have to explain என்ன பண்றேன்னு. So you are not following my class. I know who you are. So keep that in mind. Prabhavati. Yes, ma'am. What's your comment? மேம் அவங்க போட்டது எனக்கு புரியல மேம். ஓகே, நீங்களாவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So I said check the energy level. நீங்களாவே the flowchart வந்து the reason for flowchart is people to see and follow the என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. So நீங்க பார்த்துட்டு tell me what you understand. ப்ராப்ளம் புரிஞ்சுதா முதல்ல பிரபாவதி? புரிஞ்சது மேம். எனர்ஜி லெவல் இருந்தது அப்படின்னா அவங்க ஜம்ப் பண்ணணும் மேம். இல்ல அப்படின்னா அவங்க காஃபி குடிக்கணும் மேம். அவங்க 2 ட்ரிங்க்ஸ் காஃபி, மறுபடியும் காஃபி பிளஸ் பிளஸ். அந்த காஃபி பிளஸ் பிளஸ் வந்து அவங்க கவுண்ட் வச்சிருக்காங்க, எத்தனை தடவை காஃபி குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதனால காஃபி பிளஸ் பிளஸ் போட்டிருக்காங்க. சரியா? ஓகே, சோ இப்ப படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. he is checking for the energy, right? செக் எனர்ஜி லெவல்ல இருக்கு. அதுல yes or no, because it's a checking, he has one yes and he has one no. Okay, நோன்றப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஜம்ப், நோன்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கறாங்க மேம். சரி. எஸ் அப்படினா ஜம்ப் பண்றாங்க மேம். சரி. அப்புறம் வேற என்ன பண்றாங்க இதுல? அதுக்கப்புறம் போஸ்ட் பிக்சர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஃபர்ஸ்டே வருது. அது எப்ப பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் வரணும்ல மேம். போஸ்ட் பண்ணிட்டு தான் ஜம்ப் பண்ணோம். because ஜம்ப் பண்ண பிறகு I wasn't very clear. நான் போட்டது வந்து எந்த பில்டிங்க்கு ஜம்ப் பண்ண போறோமோ அந்த பில்டிங்க்கு போட்டோ போட தான் போட்டிருந்தேன் நான். So
Yeah, you could do Yes, a post a picture and then jump. But okay, that's one. அப்புறம் வேற அது மட்டும் தான். வேற என்ன क्वेश्चन இருக்கு அதுல? Everything else looks good. எல்லாமே கரெக்டா இருக்கா? மத்தபடி அந்த ஏரியா மட்டும் செக் எனர்ஜி லெவல் ஏரியா மட்டும் எல்லாமே கரெக்டா இருக்கா? வேற எதனா சேஞ்ச் பண்ணலாமா அதுல? எதனா ஒரு சேஞ்ச் பண்ணுமா? ஒரு டவுட். யாரு அது? அரவிந்த். அழகு. எஸ். என்ன டவுட்? எனர்ஜி லெவல் வந்து எஸ்னா ஜம்ப், ம். நோனா ட்ரிங்க் காஃபி. ம். காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்? எக்ஸாக்ட்லி. தட்ஸ் வாட் ஐ வாஸ் கெட்டிங் டு. எனர்ஜி லெவல் கம்மின்னா காஃபி குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்? அவ்வளவுதான். என்ன பண்ணணும் ரோஹித்? திரும்ப ஜம்ப் பண்ணணும். Yeah, you have to go back. You have to, get your picture. You have to go back. You have to complete that. That's what is missing here. Okay, ma'am. பிரபாவதி புரிஞ்சுதா? எல்லாருமே கம்மி. So you are drinking coffee, but coffee முடிச்சிட்டு ஜம்ப் பண்ணணும். You have to go jump. But you have to go jump பண்றதுக்கு முன்னாடி post the picture. Okay. அது மாதிரி போஸ்ட் உங்க படம் நீங்க போட்டதுல ஓகே ஜம்ப் பண்ண பிறகு நீங்க போஸ்ட் பண்றீங்க. பட் போஸ்ட் பண்ண பிறகு அடுத்து எங்க போறோம்? So this is where we talk about the end. இது process continue ஆகுதுல மேம். ஓகே, நீங்க ரெண்டு அங்க போட்டிருக்கீங்க. ஓகே. So then it kind of you have parallel. So what you should be doing வந்து the post pictureல இருந்து நீங்க போயிருக்கணும். ஓகே. சரியா? ஓகே மேம். So otherwise அந்த flow போச்சு இல்லையா? So நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்றோம். You have to have ஒரு start and then somehow you are ending. So the post picture seems like it's an ending. Post picture க்கு அப்புறமா என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. Same with the அப்புறமா நான் ஒண்ணு போறேன். புரிஞ்சுதா? So these are the details. நீங்க ப்ரோக்ராம் எழுதும் போதும் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். தபால் நீங்க பாதியிலே நிறுத்திட்டேனா நானு? அதுக்கடுத்து எல்லா கேஸ்லயும் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டேன்னா அந்த இஃப் கண்டிஷனோட எல்லா பாசிபிலிட்டிலையும் எஸ் ஆனாச்சுன்னா நான் அடுத்து போறேனா, நோ ஆச்சுன்னா அடுத்து எங்க போறேன், எப்படி போனாலும் கடைசியில போய் சென்னைக்கு போய் சேர்றேன்னா இல்லையா? ஐ ஹாவ் டு see that. So this is how you check your flowchart. ஒவ்வொன்னா இந்த கண்டிஷனை நான் செக் பண்ணி பார்க்கணும் நான். புரிஞ்சுதா? So now people who had questions, Yohita had a question. Ma'am, actually in the same question, ma'am, like drink coffee க்கு அப்புறமேட்டு லூப் எதுவுமே ஆகல அந்த question தான். ஒன்னும் ஆகல. Okay, Arvind, same question. அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க மேம் நடுவுல. சரி, very good. சரி, okay, so that is about the energy level thing. அடுத்து we also have the fine tall building. இது பார்க்கணும். But Rohit இது பார்க்கல. We'll see somebody else's thing. Any volunteers? Gautam, do you want to show? ஸ்டாப் பண்ணிக்கோங்க. Okay, Rohit can stop. Yes. On screen visible இருக்கா? Not yet. Coming up. Yes. I didn't even give you guys time to do the next to the. So first வந்து ஸ்டார்ட் பண்றோம் மேம். சென்னை போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பை ஜம்பிங் டால் பில்டிங்ஸ்ல போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது எனர்ஜி லெவல் இருக்கு அப்படின்னா ஜம்ப் பண்ணலாம் மேம் கண்டினியூஸா. சப்போஸ் எனர்ஜி லெவல் இல்லைன்னா காஃபி குடிச்சிட்டு ஜம்ப் பண்ணணும். அண்ட் தென் இதுக்கு கீழே வந்து போஸ்டர் பிக்சர் வரணும் மேம். பட் வந்து அது நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றதுனால ஆட் பண்ண முடியல. சரி. ஸோ அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் செக் பண்றேன் மேம். ஏன்னா வந்து இப்போ 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா மட்டும் தான் என்னால ஜம்ப் பண்ண முடியும். ஸோ 2 இருந்தா ஜம்ப் பண்ணுவேன். Anyways, I'll wait. No, it's okay. Go ahead. I'll wait. Go ahead. ஸோ ட்ரூவா இருந்தா ஜம்ப் பண்ணுவேன். சப்போஸ் 1 கிலோமீட்டருக்கு கூட தான் டிஸ்டன்ஸ்ல பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ நான் வந்து பஸ் ஸ்டேஷன்ஸ்ல போய் பஸ் எடுப்பேன் மேம். ஸோ பஸ்ல போகும்போது எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ்ல நான் செக் பண்ணுவேன். இஃப் எனி டால் பில்டிங் இஸ் ஃபவுண்ட், ட்ரூவா இருந்தா திரும்பி ஜம்ப் பண்ணுவேன். சப்போஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அகைன் பஸ்ல வந்து டிராவல் பண்ணி சென்னை ரீச் பண்ணுவேன். சப்போஸ் இப்போ வந்து டால் பில்டிங் ஃபவுண்ட் ஆச்சுன்னா ஜம்ப் பண்ணி சென்னை ரீச் பண்ணிடுவேன். ஒரே ஜம்ப்ல
tall building pan, then you just jump once and then you get to Chennai, yeah? நோ மேம். லைக் இப்போ நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா சென்னை ரீச் பண்ணல, சப்போஸ் ஜம்ப் பண்ணி சென்னை ரீச் பண்ணனா அகைன் திரும்பியும் சேம் லூப். லைக் அந்த லூப் வந்து இங்க இருக்கு. That's not okay. All right. I have people raising okay, I think I saw Aravind first. Go ahead, Aravind. Was it Aravind or did I see Aravind? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் மேல இருந்து பார்த்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சொல்றேன் மேம். அது வந்து அவங்க எனர்ஜி செக் பண்றாங்களா மேம். அதுல எனர்ஜி செக் பண்ணும்போது எனர்ஜி இல்லாட்டி காஃபி குடிக்கிறாங்க மேம். அடுத்து 1 கிலோமீட்டர் செக் பண்றாங்க. அப்படி 1 கிலோமீட்டர் இல்லாட்டி அவங்க பஸ்ல போக சான்ஸ் இருக்குல்ல. இப்ப வேஸ்ட் ஆகுது மேம் அவங்க காஃபி குடிச்சது. கரெக்ட். புரிஞ்சுதா கௌதம் என்ன சொல்றாங்க? புரியுதா? புரியுது மேம். the order of this is what நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, எந்த ஆர்டர்ல எது செக் பண்றோம், எதை முதல்ல செக் பண்ணணும், எந்த ஆக்ஷன் அடுத்து எடுக்கணும், அந்த ஆக்ஷனுக்கு அப்புறமா எதை செக் பண்ணணும், அது வந்து கரெக்ட் சீக்வன்ஸா இருக்கணும், கரெக்ட் ஆர்டர்ல வந்துருக்கணும். காஃபி குடிச்ச பிறகு நான் ஜம்ப் பண்ண போறேமான்னு திங்க் பண்ணா தட்ஸ் நாட் த ரைட் ஆர்டர். காஃபி குடிக்கணுமான்ற டெசிஷன் எடுத்திருக்கீங்க, ஜம்ப் பண்ணுமான்ற டெசிஷன் எடுத்திருக்கீங்க, பட் கரெக்ட் சீக்வன்ஸ்ல இல்ல. ஜம்ப் பண்றதா இருந்தா மட்டும்தான் நம்ம காஃபி குடிச்சா இல்லையான்னு செக் பண்ணணும். ஜம்பே பண்ணலன்ற கேட்கல நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. ஓகே, so this is the thinking process. Okay. 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 Hold on. Sri had a question. Sri. இல்ல மேம், இப்போ வந்து ஜம்ப், அதாவது வந்து டால் பில்டிங்காக பாக்குறாங்க, கீழே வந்து அந்த 10 கிலோமீட்டர் பஸ்ல போயிட்டு டால் பில்டிங்காக பாக்குறதுன்னு கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஜம்ப் அப்படின்னு ஜம்புக்கு அப்புறமா இப்ப 2 ஃப்ளோ போகுது. எந்த ஃப்ளோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது எனர்ஜி இருக்கான்னு செக் பண்ணணும். அது மேல போகுமா இப்ப கீழே வரும். ரைட் ரைட். கௌதம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். லைக் ஜம்ப் வந்து நான் ப்ராசஸ்ல கொடுக்காம கண்டிஷனா கொடுத்து செக் பண்ணிருக்கணும். You should have gone up to the top. There should be only ஒரு ஜம்ப் செக்கிங் வந்து ஒரு ஏரியா தான் இருக்கு. You cannot say the same thing more and over. சரியா? ஓகே மேம். I think உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பட் அந்த இதுல போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே நிகேஷ். மேம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் செக் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு 2 பில்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும்ல மேம். ஓகே, எங்க இருக்குது டிஸ்டன்ஸ்? இஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு போட்டுருக்காருல மேம், அது எதோட டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேம். அது மட்டும் இல்லாம நமக்கு 2 பில்டிங்ஸ் இருந்தாதான் நம்ம டிஸ்டன்ஸே செக் பண்ணுவோம். சரி, அவன் இப்ப பில்டிங்ஸே செக் பண்ணாம எப்படி மேம் டிஸ்டன்ஸ் இது பண்றது? ஓகே, சோ எக்ஸ்ட்ரா அது வந்து ஒரே இதுல போட்டாரு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு போட்டாங்க. பட் இட் குட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் மோர். இன்னும் கொஞ்சமா பில்டிங் இருக்கா இல்லையா செக் பண்ணி டீடைல் இன்னும் கொஞ்சம் டீடைலா போட்டுக்கலாம்ன்றீங்க. ஓகே, எஸ் மேம். அப்புறம் கீழே ஒண்ணு இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி டேக் அனதர் பஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. நீங்க அந்த டேக் அனதர் பஸ்லயே போயிட்டு ரீச் சென்னைன்னு போட்டிருக்கீங்க. சோ அப்ப டேக் இன்னொரு பஸ்லயே நம்ம சென்னை ரீச் பண்ணிடலாமா? So again, Gautam, can you answer that question? என்ன எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? அவங்க கேக்குற क्वेश्चन புரிஞ்சது தானே? எஸ் மேம். லைக் புரிஞ்சது மேம். லைக் இந்த டேக் அனதர் பஸ்ன்றது நான் ப்ராசஸ்ல கொடுத்து டைரக்டா சென்னை ரீச் பண்ணிட்டேன். பட் இத நான் வந்து டைரக்டா கொடுக்காம இத கண்டிஷன்ல கொடுத்துட்டு அகைன் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் லூப்ல வந்து போட்டு செக் பண்ணலாம். அகைன் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல செக் பண்ற மாதிரி. எங்க போவீங்க? இந்த பிடிஎஃப் நான் இத கண்டிஷன் எஸ் மேம், இது பிடிஎஃப் இருக்கு. சோ அதனால தான் எங்க போறோம், எங்க போவோம் அது? சோ இப்போ அத கண்டிஷனா போட்டேன் அப்படின்னா செக் அந்த 10 கிலோமீட்டர்ஸ் செக் பண்ணுங்க மேம். திரும்பி வந்து ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வருது மேம். ஆமா. சோ திரும்பி வந்து 10 கிலோமீட்டர்ஸ் செக் பண்ணுவேன். அப்போ டால் பில்டிங் ஃபவுண்ட் ஆகுறனா திரும்பியும் பஸ்ல ரூட் போற மாதிரி. That will be your loop. Yes ma'am. You should be looping at the going back and check every 10 kilometers. Yes ma'am. Okay. Okay, anybody else? Any other questions? Ashwant, you had a question? இல்ல மேம், இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி. Anybody else? Question, comments? So, seems like people are still 100% கரெக்டா இன்னும் யாரும் பண்ணல. பட் அட்லீஸ்ட் உங்க திங்கிங் ப்ராசஸ் பாத்தீங்களா? எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு த டீடைல்ஸ். மெலோட்டமா பார்த்தோம் எழுதணும்லாம் கிடையாது, ரைட்? எவ்வளோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த அந்த ப்ரோக்ராம்ல இருக்கு, அந்த ப்ராப்ளத்துல இருக்கு, எதுக்கெல்லாம் எவ்வளவு திங்க் பண்ணணும் நம்ம. தட் இஸ் த மெயின் திங். அஸ் அ ப்ரோக்ராமர் இட்ஸ் நாட் அபவுட் நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுறது, சின்டாக்ஸ்ல இஃப் கண்டிஷனுக்கு அப்புறமா நான் பிராக்கெட் போடணுமா, கோலன் வைக்கிறோமா, தட் இஸ் நாட் ப்ரோக்ராமிங், ரைட்? அது வந்து நம்ம கூகுள்லயே ஹவு டு
ரைட் இஃப் கண்டிஷன் இன் பைத்தான் சொன்னீங்கன்னா கூகுள் வில் டெல் யூ இப்படிதான் ப்ரோக்ராம் இப்படிதான் இஃப் கண்டிஷன் இருக்குன்னு. ஆனா நான் நிஜமாவே அங்க இஃப் கண்டிஷன் போடணுமா, உள்ள என்ன கண்டிஷன் எழுதணும் நான்? should I jump or notன்றது மை கண்டிஷனா, should I check for kilometersன்றது என் கண்டிஷனா, அது நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். கண்டிஷன் ட்ரூவானா நான் என்ன பண்ணணும், ஃபால்ஸானா என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். ரைட்? அந்த மாதிரி யோசிச்சு ப்ரோக்ராம் எழுதுறவங்க தான் ப்ரோக்ராமர்ஸ். நாட் நான் ஜாவா படிக்கிறேன், நான் பைத்தான் படிக்கிறேன், நான் C++ படிக்கிறேன். தோஸ் ஆர் ஆல் சின்டாக்ஸ். எப்படி வந்து C++ல அரே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், தட் இஸ் அ சின்டாக்ஸ் ஆஃப் C++. அது நீங்க கூகுள் பண்ணி படிச்சுக்கலாம். ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அந்த ப்ரோக்ராம் நான் எப்படி எழுத போறேன் அது நீங்க கூகுள் பண்ணா வராது. சாட் ஜிபிடி நவ் டஸ் இட், பட் பிஃபோர் சாட் ஜிபிடி அது நம்ம தான் பண்ணணும். அதுதான் that is what we are going to be teaching in this class. So if you think this class is to learn Python, this is not the class. This class is to learn how to write programs. இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் கேஸ். நான் ஸ்பைடர்மேன் கொடுத்துருக்கிறது இட்ஸ் சிம்பிள். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால நீங்க நிறைய திங்க் பண்ண வேண்டியிருக்கு. பட் ஆஸ் யூ கோ இந்த கிளாஸ்ல கன்னியூ பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும், டிக்ஷனரிஸ் படிப்போம், நம்ம டேட்டாபேஸ் படிப்போம். அப்பெல்லாம் யூ வில் பி சால்விங் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ். தட்ஸ் ஹவ் யூ லேர்ன். டேட்டாபேஸ்னா இட்ஸ் நாட் லைக் டேட்டாபேஸ் வந்து டேபிள் இருந்ததுன்னா ஒரு 4 டேபிள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் டேட்டாபேஸ். தட் இஸ் நாட் ஹவ் யூ லேர்ன் டேட்டாபேஸ். ரைட்? யூ வில் பி சால்விங் ப்ராப்ளம்ஸ். So that is what's the difference between what we are teaching here and however else you learn. தெரியாது எனக்கு. So என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் இப்ப இந்த ஹோம்ஒர்க்ல எவ்வளோ we've been talking about this homework for 3 days now, right? 2 hours. எவ்வளோ டிஸ்கஸ் பண்றோம். There is so much to learn from one simple program. Nobody is an expert. இன்னும் வந்து I would say everybody can improve on their இது. நிறைய பேர் இது நான் இன்னும் பார்க்கல. But everybody has something or the other உங்களோட ஃப்ளோ சார்ட்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்க யூஆர் லேர்னிங் ஃப்ரம் யுவர் கிளாஸ்மேட்ஸ். ஐ ரியலி லைக் த டிஸ்கஷன். நீங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் டாக்கிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங். கீப் இட் அப். பட் திஸ் இஸ் வாட் யூ ஆர் லேர்னிங். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் இன்னைக்கு நான் என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னா, இன்னைக்கு என்ன டே? Thursday. நாளையோட வில் பி கம்ப்ளீட்டிங் 2 weeks. I want people to email me or not email, Discordல personally tell me that you still want to continue in this class. நம்ம ஆல்ரெடி so far பார்த்துட்டீங்க, 2 வாரம் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ டைம் கமிட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க இந்த இதுலன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு 5 days a week கிளாஸ் எவ்வளோ என்ன வாட் யூ ஆர் லேர்னிங், ஹவு யூ ஆர் லேர்னிங் அதுவும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. வேற யூ கோயிங் டு கோ. இதுக்கு அப்புறமா இது முடிச்சுட்டு 6 monthsல நீங்க இது படிப்பீங்க. இது வந்து we are starting with the flow chart obviously. Then you will do your for loop, while loop, whatever the statements. You will learn arrays. You will learn dictionaries, how to use. You will learn functions, correct function எப்படி யூஸ் பண்றது. You will learn how to read write from files, how to do web programming, Python based web programming, how to do database. இதெல்லாம் படிப்போம் நம்ம 6 months. There will be lot of homework. அது முடிச்ச பிறகு you will be working on a project. I think நான் முன்னாடியே லிங்க் அனுப்பியிருந்தேன். போன இதுல பேட்ச்ல யார் யார் என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணாங்க எல்லாமே அவங்கள தான் பண்ணாங்க 100%. இட்ஸ் நாட் லைக் I see resumes where they say ஓ இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு போட்டிருப்பாங்க. நம்ம போய் கேள்வி கேட்டா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பட் the project that you will be doing with us is not that. You will be doing that project. We'll help, but you will be doing that project. So, yeah. So this is what is going to happen. And end of the day, we'll arrange for people. Pona batch I've arranged for a few people got some interviews that we arranged, and one of them is getting an internship with a startup. And so we'll be trying. If you're really good, if it's a really good student, we will reach out to startup madri companies, not TCS and all that stuff. That's not our goal. If you're really good, we have connections and we'll reach out to and the mari we'll reach out. In the last batch there is one student that's going to be getting a internship in a startup. Getting into a startup is very hard. So yes, so that will be the end goal, and I will not guarantee for everybody because you have to be a really good student and learn. So with all this in mind, நீங்களே டிசைட் பண்ணுங்க, நிஜமாவே இந்த கிளாஸ் கன்டினியூ பண்ணலாம்னு இருக்கீங்களா, இல்ல
நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது வேற. So I don't want to continue. Already I got few students drop out telling me this is the reason, which is good. It's better to take the decision early and decide what you are going to do. So நான் என்ன கேட்கிறேன்னா, I want all of you, whoever wants to continue the class, to send me Discord. Again, pay attention to my instruction. When I say Discord, use Discord, not email. Send me in Discord and tell me, yes, I want to attend. If you don't want to attend, no problem. You don't have to send me. You can, if you want, send me an information. But Sunday, I'll be taking those people out of the class and I will not be admitting them to the class. So yeah, just so that it's fair for us and you. தேவையில்லாம நீங்க சும்மா வர்றேன்னு வந்து we don't want to waste your time with us and our time also. We have to explain, we have to spend time. So எங்க டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்க டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். Tell me you don't want, or if you don't tell me, that's also okay, I'll take you out. But if you really want to come, put the effort and tell me, yes, I do want to come, preferably with the reason why you want to come and committed. இந்த 2 வாரத்திலேயே நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், ஒரு நாள் வரீங்க, ஒரு நாள் வரமாட்டேங்கிறீங்க. அண்ட் ஈவன் தோ நான் முதல்லயே சொன்னேன், நான் வரலைன்னா சென்ட் மீ எ மெசேஜ் தட் ஐ எம் நாட் கமிங். கொஞ்சம் பேர் பண்றீங்க, கொஞ்சம் பேர் பண்ணல. ஸோ நான் ஸ்ட்ரிக்டா இல்லை, சோஃபார் 2 வீக்ஸ் நான் ஸ்ட்ரிக்டா இல்லை. பட் நீங்க வர்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா இஃப் யூ ஸ்டார்ட் நாட் டூயிங் த ஹோம் ஒர்க், நாட் டெல்லிங் மீ வைப் யூ நாட் கமிங் டு கிளாஸ், I'll give you 2 more weeks and I'll take you out of the class. சரியா? So any questions? Okay, so we're going to stop the flowchart வந்து இப்போ இதோட no more அந்த problem, no Spider-Man movie problem, and we are not going to be discussing it in class anymore. உங்களுக்கு question இருந்ததுன்னா Discord இருக்கு, put a message, see if anybody is willing to help you. If nobody is willing, then I'll probably step in, but try to find help amongst yourself. நீங்களாவே பாரு, யார் யார் கிளாஸ் இத்தனை நாள் வரல, இனிமேல I won't accept the reason நான் கிளாஸ்க்கு வரல அதனால பண்ணல. You have to go back. That's why we post the videos. You can watch the video, you can ask your friend and do it. So yeah, try to do it. And we'll spend Tuesdays and Thursdays trying to catch up. Homework லாம் பண்ணி question லாம் கேக்குறதுக்கு. Okay? So இப்போ வந்து no more. நாளைக்கு கிளாஸ்ல there's going to be another flowchart coming, but we'll do it in class tomorrow. So that's tomorrow. இப்போ for the rest of the class இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம், ப்ரோக்ராமிங் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம் இல்லையா? pretty basic homework. Any questions on that homework? ஒரு 5 homework கொடுத்துருந்தோம், அதுல யாருக்குன்னா கொஸ்டின் இருக்கா? anybody try? நான் சொன்னேன் ட்ரை பண்ணலாம்னா பரவாயில்லன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ வந்து you can do it now after my lecture you can do it. பட் யாருன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதனா கொஸ்டின் இருக்குன்னா சொல்லுங்க, I'll answer. கொஸ்டின் இல்லைன்னா you guys can start working on it now. I'll still be here. அந்த क्वेश्चन மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணி மீனிங் வந்து சொல்றீங்களா? எந்த question? Fifth question. Okay, all right. If somebody has the thing open, do you want to share the question? Rahul Vasant. Yeah, Rahul. Ma'am, can I share, ma'am? Yes. Share the question. So fifth question நிறைய பேர் கேட்டீங்க. First 4 question எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Fairly simple questions, இல்லையா? Answer வேண்டாம். I don't want to see the answer. I only want to see the question. Okay, all right. So okay, read the question. Who's got them? Okay. Read the question. Write a program to calculate the mileage. Ask the user how many liters of petrol they have. Ask how many kilometers they have to drive. Calculate the mileage. If the mileage is more than 30 kilometers per liter, tell the user they have to fill the tank again. Okay. So anybody who wants to tell me exactly what the question is? So that's another thing. It's another practice. நீங்க if somebody is எங்கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ நீங்க பேசும்போது உங்களுக்கு எதுனா புரியலன்னா ask the question. புரியலன்னு சொல்லுங்க, நானா இருந்தா I'll try to answer. பட் என்ன புரியலன்னு கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும், சரியா? ஜென்ரலா புரியலன்னு சொன்னா எங்க இருந்து ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ புரிஞ்சதே திருப்பி சொன்னாலும் சொல்லலாம் இருக்கும். அதனால இனிமே இப்ப யார்கிட்டயாவது நீங்க கொஸ்டின் கேட்கறதா இருந்தா ஸ்பெசிபிக்கா கொஸ்டின் கேளுங்க. இந்த இடத்துல எனக்கு இது புரியல, மைலேஜ்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஃபில் த டேங்க்னா என்னன்னு எனக்கு தெரியல,
இல்ல ஏன் வந்து மைலேஜ் இஸ் மோர் தேன் 30 சொல்றீங்க, அது எனக்கு புரியுது. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றது. ஜெனரலா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னீங்கன்னா வாட் பார்ட் டிட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? இட்ஸ் ஜஸ்ட் a practice. இனிமே இந்த ஃபியூச்சர்ல அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா கேள்வி கேளுங்க. ஐ ஹைலி என்கரேஜ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். கேள்வி கேளுங்க, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் டீடைல்ஸோட கேள்வி கேளுங்க. All right. So who wants to answer? Who wants to ask question? Rahul, did you have a question? You had a question, but did you find the answer, or you still have the question? எனக்கு அந்த லாஸ்ட் லைன், if the mileage is more than 30 km/L, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் லாஜிக் புரியல மேம். லைட்டா என்னன்னு எனக்கு. சரி, ஓகே. அந்த இடத்துல he has a question. யாருக்காவது புரிஞ்சுதா? நிறைய பேர் புரியலன்னு கொஞ்சம் பேருக்கு புரியலன்னு யாருக்காவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க மேபி they can help explain. மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒன்னு வந்து அவங்க டேங்க்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு கேக்குறோம். இன்னொன்னு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவங்க டிராவல் பண்ண வேண்டியதுன்னு இருக்குன்னு கேக்குறோம். அதை வச்சு நீங்க எப்படி மேம் மைலேஜ் கால்குலேட் பண்ணுவீங்க? Okay. All right. Good. That's a question. Good question. Yogita has an answer or has a question, suggestion? மேம் ஆக்சுவலி நான் இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணேன் மேம். லைக் வந்து நான் அதை எப்படி கன்சிடர் பண்ணிட்டேன்னா, யூசர் எப்படி வந்து கன்சியூம் பண்ணாங்க பெட்ரோலை, ஸோ அதை வந்து அவங்க டிராவல் பண்ண கிலோமீட்டரால டிவைட் பண்ணிட்டு மைலேஜ் கால்குலேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு மைலேஜை வந்து நான் கண்டிஷனுக்குள்ள போட்டு செக் பண்ணேன் மேம். So okay, good. So let's forget the implementation. எப்படி இது ப்ரோக்ராம் எழுதுறது விட்டுட்டு let's talk about the problem. So அரவிந்தோட கொஸ்டின் வந்து அந்த டெர்மினாலஜி மைலேஜை வந்து எப்படி கால்குலேட் பண்றது? கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளவு கேஸ் எவ்வளவு பெட்ரோல் வந்து டேங்க்ல இருக்கு அது தெரியும், எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியும். நார்மலா நீங்க மைலேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அரவிந்த்? ஒரு லிட்டருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த வண்டிக்கு ஒரு லிட்டருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதுதான் மைலேஜ். ரைட். இந்த இடத்துல நான் என்ன கேட்டிருக்கேன்னா, இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் பெட்ரோல் வச்சிருக்காங்க, இவ்வளவு தூரம் போனோம், ஸோ அந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு மைலேஜ் வரும்? ஸோ மேபி தட் இஸ் வேர் ஐ வாஸ் நாட் கிளியர். இந்த கிவன் திஸ் பெட்ரோல் இவ்வளவு தூரத்துக்கு நான் எங்கிட்ட 5 லிட்டர் பெட்ரோல் இருக்கு, 40 கிலோமீட்டர் போனோம். What's my mileage? What is the mileage and I need to get? 5 கிலோமீட்டர். So என்னோட 5 what did I say? 50 கிலோமீட்டர். let's say 50 கிலோமீட்டருக்கு போகணும், 50 லிட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு லிட்டருக்கு 1 மைல் போலாம் நான், 1 கிலோமீட்டர். இந்த மைல், கிலோமீட்டர், பெட்ரோல், we say gas in the US. ஸோ அதனால எனக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து நான் if I mix up the words, please forgive me. 50 கிலோமீட்டருக்கு 50 லிட்டர் இருந்ததுன்னா 1 லிட்டர்ல 1 கிலோமீட்டர் போலாம் நான், என்னோட காரை பொறுத்து. ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் காலிங் மைலேஜ் இன் திஸ் ப்ராப்ளம். அந்த மைலேஜ் 30 கிலோமீட்டருக்கு மேல இருந்ததுன்னா கார் cannot go 30 kilometers per liter, போக முடியாது. அதனால I asked the customer to go fill the tank. I understand mileage is something you calculate ஸ்டார்டிங்லயே எவ்வளவு போன பிறகு நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. இன்னைக்கு நான் கேஸ் பெட்ரோல் நான் ஃபுல் டேங்க் போட்டேன், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன், நான் பெட்ரோல் காலியா போயிடுச்சு, எவ்வளவு தூரம் வந்திருக்கணும் அதை வச்சு நீங்க மைலேஜ் கால்குலேட் பண்ணுவீங்க நார்மலி. இஸ் தட் ரைட்? நார்மலி தட்ஸ் ஹவ் யூ கால்குலேட் எவ்வளவு மைலேஜ் என் கார் கொடுத்துருக்குன்றத அப்படித்தான் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. கரெக்டா? எஸ் மேம். எஸ். இதுல வந்து நான் ஆப்போசிட்டா கொடுக்குறேன். நான் ஆப்போசிட்டா என்ன கொடுக்குறேன்னா, இவ்வளவு வச்சிருக்கேன் நானு, இவ்வளவு தூரம் போகணும் நானு அப்படின்ற போது என் கார் இவ்வளவு மைலேஜாவது கொடுக்கணும் எனக்கு. ரைட்? இந்த மைலேஜ் கொடுத்தா தான் நான் வந்து போக முடியும் அந்த இடத்துக்கு. பட் ஐ நோ என் கார் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் தான் என்னோட காரோட மைலேஜ். அதனால தான் நான் சொல்றேன், இந்த இஃப் மைலேஜ் இஸ் மோர் தேன் தட், இல்ல உங்க கால்குலேஷன் படி, உங்க கால்குலேஷன் இப்ப பண்ணீங்க இல்லையா, இத்தனை லிட்டர் பெட்ரோலுக்கு இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு அட்லீஸ்ட் நான் வந்து 40 கிலோமீட்டர் பெர் லிட்டர் போறதா இருந்தா மட்டும்தான் ஐ கேன் ரீச் வித் த பெட்ரோல் தட் ஐ ஹேவ் இன் மை டேங்க். அதனால யூ ஆர் டெல்லிங் த யூசர், காணாதப்பா நீ 40 மைல் போக முடியாது. So you have to fill the tank. You have to fill the tank. புரிஞ்சுதா?
ஸ்டில் கொஸ்டின்ஸ்? ராகுல் புரிஞ்சுதா? ராகுல் இல்ல மேம், இன்னமும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் மேம் இருக்கு எனக்கு. ஐஸ்வர்யா, ஓ, ஒன் செகண்ட் மேம். என்ன எனக்கு எக்ஸாக்ட் கொஸ்டினா, சொல்லுங்க. if the mileage is more than 30 km per liter, so 30 km per literக்கு அதிகமா இருந்தா ஏன் மேம் நான் டேங்க் ரீஃபில் பண்ண சொல்லணும்? less than maybe போட்டுருக்கலாம்ல மேம். Okay, okay, that's a question. யாருக்குன்னு ஆன்சர் இருக்கா? ஐஸ்வர்யா, I saw you raise your hand. ஐஸ்வர்யா மகேஷ். மேம் இல்ல மேம், கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு மேம். உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆல்ரைட், நான் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணலையா இருக்கும். So, okay, one more time. Let me try it one more time. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு யூசர் வந்து இப்ப நீ ராகுல் வந்து he wants to go from மதுரையில இருந்து சென்னைக்கு போகணும். போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கார்ல பெட்ரோல் போட்டாச்சு. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு, சென்னைக்கு போனோம். அவங்க போறதுக்கு முன்னாடி, சென்னை போறதுக்கு முன்னாடி நடுவுல நிறுத்தணுமா வேணாமா தெரியாது நமக்கு. ஸோ அதனால போறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோட மைலேஜ் எவ்வளவு நான் வச்சிருக்கிற பெட்ரோலை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் போக முடியுன்றது நான் செக் பண்ண போறேன். நான் அதனால ஸ்டார்டிங்லயே நான் மைலேஜை செக் பண்றேன். நான் எப்படி செக் பண்றேன்? என்கிட்ட இவ்வளவு லிட்டர் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. என்கிட்ட 50 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. என்னோட கார்ல 50 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. நான் வந்து 500 கிலோமீட்டர் போகணும் நான். ரைட், 50 லிட்டர் பெட்ரோல்ல 500 கிலோமீட்டர். சென்னை 500 கிலோமீட்டர்ஸ். 50 லிட்டர் பெட்ரோல் வச்சுக்கிட்டு 500 கிலோமீட்டர் போகணும் நான். அப்போ என்ன மைலேஜ் என் கார் வந்து எனக்கு என்ன மைலேஜ் கொடுக்கணும்? கொடுத்தா நான் வந்து இந்த ஒரு டேங்க் பெட்ரோல்லயே நான் வந்து சென்னைக்கு போயிடலாம். நான் என்ன மைலேஜ் கொடுக்கணும்? 10 கிலோமீட்டர்ஸ். 10 கிலோமீட்டர்ஸ். என்னோட கார் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் பர் 10 லிட்டர் 10 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் நான் போனாலே ஐ வில் கோ ரீச். ஸோ ஐம் குட். ஐ டோன்ட் ஹேவ் டு போற வழியில நான் டேங்க் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், சரியா? இல்ல, என்கிட்ட வந்து 10 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்கு. 10 லிட்டர் பெட்ரோல் இருக்கு, நான் 500 கிலோமீட்டர் போகணும். நான் என்ன மைலேஜ் வரும் எனக்கு? இந்த பெர் லிட்டருக்கு எத்தனை மைலேஜ், பெர் லிட்டர்ல எத்தனை மைல் போனா நான் வந்து ரீச் பண்ணலாம்? 50. ரைட், ஒரு லிட்டருக்கு நான் 50 மைல் போனேன். நான் மைல் கிலோமீட்டர் படவை. ரைட், இப்போ 50ல 50 கிலோமீட்டர் போனேன்னா, ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் போனேன்னா தென் நான் போய் ரீச் பண்ணிடலாம். ரைட், தட் இஸ் த கால்குலேஷன். தட் இஸ் மை மைலேஜ் கால்குலேஷன். கரெக்டா ராகுல்? எஸ் மேம். ஓகே, கரெக்ட். பட் என் கார் வந்து ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் போகுமா? போகாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் 30 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஒரு லிட்டர்ல 50 கிலோமீட்டர் போனா தான் நான் வந்து ரீச் பண்ண முடியும். பட் 30 தான் என்னால் போக முடியும். அதனால ஐம் டெல்லிங் தி யூசர், லுக், 30 கிலோமீட்டர் தான் போக முடியும். பட் உனக்கு உங்க கால்குலேஷன் படி இப்போ வச்சிருக்கிற பெட்ரோல் படி 50 கிலோமீட்டர் போனோம். அதனால யூ ஹாவ் டு கோ ஃபில் த டேங்க் அகெயின். புரிஞ்சுதா? எனிபடி புரிஞ்சுதா? இன்னும் கொஸ்டின் இருக்கா ராகுல்? ஓகே தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சோ எனக்கு நான் இப்ப இவ்வளவு 50 கிலோமீட்டர் போவோம், பட் எனக்கு 30 தான் கொடுக்குது அப்படிங்கறனால நீங்க ரீஃபில் பண்ண சொல்றீங்க. கரெக்ட். ஓ, ஓகே மேம். புரிஞ்சுதா? இப்ப ஓகே, ஐஸ்வர்யா. எஸ் மேம். ஓகே, ராகுல்? இல்ல மேம், புரிஞ்சு. ஓகே தான். புரிஞ்சுதா? anybody else has questions? anybody else on the question on that? அதாவது I'm glad நீங்க கரெக்டா கேக்குறீங்க. அதாவது being கார்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்கலாம் கேக்குறீங்க எப்படி திங்க் பண்றீங்கன்னு. நான் வந்து I just thought about it. ரொம்ப சிம்பிளா திங்க் பண்ணி போட்டேன். நான் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணல. நான் இந்த இருக்கு மைலேஜ், that's why I think Yogita was able to do it because she just saw what it does. Here's the liter, here's the mileage மேல வந்ததா வேலை முடிஞ்சது. 4 lines of code is all it does. But I appreciate the thinking. I appreciate the questioning that எப்படி ஏன் வந்து இது மாதிரி கால்குலேட் பண்ணு. I really appreciate all the discussion. So good job everybody asking these questions. Okay, any other questions and any other
Anybody else has any other questions? Everybody is clear, so you all can do it in 25 minutes. Okay, if you don't have questions, I'm question Nikesh. Yes, செகண்ட் ப்ரோக்ராம்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க மேம். அதுல வேற ஏதோ டேட்டாஸ்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு மேம். வடை காட்டுங்க. And what is the second question? Can you show, Gautam? Yes, ma'am. And Aishwarya also had a question, I think. That's the second one? Okay. And what's the question? Nikesh, என்ன question இதுல? எனக்கு என்ன question இது? இல்ல மேம், இது வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்னு கொடுத்துருக்காங்க. சரி. காஸ்ட் ஆஃப் 1 வடைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேம். ஆமா. சோடா சாண்ட்விச். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வடை சோடா சாண்ட்விச் அந்த ஒரு டவுட் இருந்துச்சு மேம். Fruit shop எல்லாம் விக்க மாட்டாங்கன்றீங்களா? Okay, possible. Yes. Change it to a shop, not just a fruit shop. It's a shop. Okay, fine. Okay. என்னன்னா as the user to pay the amount. அவங்க வந்து நம்ம அமௌண்ட் கெட்ட சொல்றோம் மேம். அதை எப்படி மேம் இன்புட்டா இது பண்ண முடியும்? It's just a print statementல போட வேண்டியதானே? Can you know, அதாவது இது anybody has answer for it? அவங்க கேக்குற क्वेश्चनக்கு anybody has an answer? அவங்க கேக்குறாங்க ask the user to pay the amountக்கு எப்படி கோட் எழுதுறதுன்னு கேக்குறாங்க. ஸ்ரீ. இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் 1 வடை வந்து 30 rupees. அதே மாதிரி 1 சோடா 1 சாண்ட்விச், அதாவது எல்லாமே அதோட பிரைஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்ப 2 வடை வாங்கிருக்காங்கன்னா அப்ப 60, 1 சோடா 40, 1 சாண்ட்விச்னா 100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு டோட்டல் வச்சு அந்த டோட்டல் கூட அவங்கள்ட்ட பிரிண்ட் பண்ணலாம்ல மேம். பிரிண்ட் பண்ணி இப்போ வந்து யூசருக்கு வந்து பிரிண்ட் இப்ப தெரிஞ்சிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு 200னா 200னா பட் நான் 200 நான் பே பண்ணலாம் அப்படின்னு தெரியும். So yeah, that's correct. So Nikesh, the idea here is you are designing it. நீங்களே அந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்றீங்க. என்ன கேள்வி எதை வந்து பிரிண்டா யூஸ் பண்ணணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல போடணும், எதை வந்து இன்புட்ல போடணும். இன்புட் போடும்போது சும்மா give me input a number அப்படி போடாம pay me whatever this amount is. So அதெல்லாம் நீங்க திங்க் பண்றதுக்கு தான் இந்த question. Okay. So it's up to you. I agree with the fruit shop and vada. I agree. I probably wrote it. You guys can remove the fruit thing. But the idea of the problem is because நம்ம வந்து regular print statement, input statement, arithmetic. அதான் இதுல யூஸ் பண்றோம் நம்ம. Right? That's it. It's a very, very simple one. But what you are doing is you are thinking through the process. கடைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா எப்படி கடையில இருக்கு, எந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்கணும். சும்மா பிரிண்ட்ஸ் வந்து enter an input அப்படி சொல்ல முடியாது. நாம give me the money, then here's your change. அதெல்லாம் திங்க் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம், இந்த கொஸ்டின். Yeah. Okay. Okay. All right. Anybody? Aishwarya, we had a question. Okay, ma'am. Ma'am, third programல swap question கேட்டிருக்கீங்களா மேம்? கண்டிஷன் என்ன மேம் யூஸ் பண்ணணும்? What do you mean by condition? The number of swap பண்ணனும்னா என்ன மீனிங்? I thought this is a program that you all learn anyways. A equal to 5, B equal to 7, swap. எஸ் மேம். இப்போ B குரிய வேல்யூ A க்கு வரும் மேம், A குரிய வேல்யூ B க்கு வரும் மேம். பட் அங்க நம்ம அந்த ப்ரோக்ராம்ல கண்டிஷன் கொடுப்போம்ல மேம், A is equal to B அந்த மாதிரி. What condition? என்ன கண்டிஷன்? லைக் ஸ்வாப் பண்றதுக்கு மேம். இப்போ நம்ம டைரக்டா என்டர் தி வேல்யூஸ் அப்படி கொடுத்து ஸ்வாப் பண்றதுன்னா எப்படி மேம்? எனக்கு அது புரியல மேம். Question is a little vague. Okay. Yeah, Yogita, maybe explain her. Yogita. மேம், லைக் அவங்க வந்து C++லாம் நம்ம டெம்பரவரி வேரியபிள் வச்சு ஸ்டோர் பண்ணி இது பண்ணுவோம்ல மேம். ஸோ அந்த சின்டெக்ஸ்ல அவங்க கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி பைத்தான்ல வந்து ஜஸ்ட் ஒரு லைன் கோட் எழுதுனாலே வந்து இந்த வேல்யூ ஸ்வாப் பண்ணிடலாம். So Aishwarya, okay, that is the implementation detail. Okay, programming wise, Aishwarya, பைத்தான்ல எப்படி பண்றது क्वेश्चनா இல்ல क्वेश्चनே புரியல? I mean, I don't क्वेश्चन புரியுது மேம். அவ்வளவுதான். then implement பைத்தான்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல மேம். That is your job. That's the homework இல்லையா? எஸ் மேம். எப்படி பண்றதுன்றது homework.
ஓகே மேம். இந்த ஹோம்வொர்க் அதாவது I shouldn't have given this. This is a very common question. Google பண்ணீங்களாலே ஆன்சர் வந்துடும். How do I swap two numbers in Python? Google பண்ணா ஆன்சர் வந்துடும். அதே கொடுத்துருவோம் ஆன்சர். But you can do that if you want, as long as you know how to, if you understand. See, I'm not going to say don't Google. If you are an expert in Googling, getting things done, well and good, provided you understand the answer. Yeah. So if you understand the question, Aishwarya, do it however you think you can do it. Condition use பண்ண, condition use பண்ணல, temporary variable use பண்றோம், temporary, anything is fine as long as நீங்க கோட் எழுதுறீங்க, கோட்ல போட்டிருக்கீங்க. That's all I care. Okay. Any other questions? Anybody has any other questions? So இன்னொரு இது, I think Gautam, I saw he is any question, என்ன question நீங்க ஆன்சர் பண்ணாலும் make sure you write the question at the top, and I think என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறேன் நானு, you have to write the comment. நீங்க எதனா question ஆன்சர் பண்ணிருக்கீங்களா கௌதம், that I can see your answer? ஒரு லைன் மேம் ஆன்சர்ஸ் பண்ணிருக்கேன் மேம், பட் வந்து கமெண்ட் வந்து போடல மேம். லைக் நீங்க போட்டிருந்தத பார்த்தேன். கண்டிப்பா போடணும். I cannot insist, right? கண்டிப்பா கமெண்ட் ஒரு கோடுன்னு எழுதினீங்கன்னா, அழகர் சாமி from the previous batch is here. அழகர் சாமி, do you want to explain ஏன் வந்து கமெண்ட் எழுதுனா? மேம் இப்போ கமெண்ட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது கூட அதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த கோட் பார்க்கறோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்போ இன்னொரு பர்சன் உங்களுடைய கோட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கோட் பார்க்கறதுக்கு பதிலாக கமெண்ட் பார்த்தாங்கனாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Thanks. Yes, right. So கோட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கமெண்ட் வச்சே, கமெண்ட் இஸ் லைக் சூடோ கோட், ரைட்? மீனிங் நீங்க ஃப்ளோ சார்ட் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி கமெண்ட் வச்சே வந்து நம்ம வந்து ஓகே இதான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கோடை பாக்குறது கொஞ்சம் you have to pay more attention and see how it என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். கமெண்ட் பார்த்தாலே உங்களுக்கே, நீங்க ப்ரோக்ராம் எழுதுறவங்களுக்கே கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சரியா தான் பண்ணியிருக்கோமா தெரியும். இல்ல அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கோட் எழுதுவீங்க, ஒரு மாசம் கழிச்சு திருப்பி வந்து இந்த கோட்ல நான் என்ன பண்ணேன், அந்த கோடை மட்டும் பார்த்தா புரியாது நமக்கு. எதுக்காக இந்த இடத்துல நான் I+1 போட்டிருக்கேன் தெரியாது. அதனால இட்ஸ் பெட்டர் டு, இட்ஸ் நாட் பெட்டர், இன் அவர் கிளாஸ் இட்ஸ் மேண்டட்டரி. கண்டிப்பா நீங்க கமெண்ட் எழுதி ஆகணும். எவ்ரி லைன் ஆஃப் கோட், most you don't have to write every line, but at least every concept. I equals I+1, அதுக்கு என்ன கமெண்ட் எழுதுவீங்க? adding 1 to I. That is not the comment for I equal to I+1. The comment will be I'm going to the next step, I'm going to the next movie theater. Movie theaterல n போட்டிங்க இல்லையா, n less than 3, அது எழுதணும். Number of movie theater less than 3 இருந்ததுன்னா do this. That is what your comment is. So you have to have proper comment throughout the course. Even though நான் கொடுத்துருக்க ப்ரோக்ராம்லாம் சிம்பிள் ப்ரோக்ராமா இருந்தாலும் இது எல்லாம் குட் எக்ஸசைஸ். ப்ராப்பரா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இதெல்லாம் நல்ல எக்ஸசைஸ். It will be very useful when you start writing big programs. Pages and pages of code எழுதும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கு. So you have to write இது. The third one I had is naming your variable. Variable name எழுதும்போது யாரும் a equal to அப்படிலாம் போடக்கூடாது. If you're going to ask the user to give the amount, and the variable name has to be amount equals, input from the user. It has to be called something, amount or user amount or something like that, that says the meaning of the variable. Okay, you cannot just call it a, b, I, j. You cannot do that. புரிஞ்சுதா? Same reason. எதுக்கு அந்த நேமிங் ப்ராப்பர் நேம் கொடுக்குறோமோ the same reason is so that it's easy to understand your code. உங்களுக்கே திருப்பி ஒரு கோட் எழுதி முடிச்சுட்டு திருப்பி when you run through the code, it will be easy for you. நான் கரெக்டான அமௌண்ட் தான் வாங்குறேனா இல்ல வேற எதுனா வாங்குறேனா புரியும் உங்களுக்கு. So you have to write it in that way. So இதெல்லாம் mandatory. கண்டிப்பா அப்படிதான் எழுதணும். அது மாதிரி எழுதலைன்னா then the program is not accepted. Okay? Questions? Okay, so we have 15 minutes and take the time. I'll be here for 15 minutes. You can take the time to write the homework. Work பண்ணுங்க. யார் பண்ணலையோ பண்ணுங்க. If you have questions, you can ask me. Prabhavati, question. Yes. மேம் இன்னொரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருந்தீங்க மேம். இது
மேக் சாம்பார். அது நான் குடுக்கல நான் ஆக்சுவலி நாளைக்கு கிளாஸ்ல பண்ண போறேன். சாம்பார் நாளைக்கு தான் எல்லாரும் ரைஸ் எல்லாரும் முதல்ல வீட்லயே வச்சிருங்க. பட் சாம்பார் இஸ் டுமாரோ. இட்ஸ் நாட் a homework. மேம் அது நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மேம் அந்த இது. ஓகே தட்ஸ் குட். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா வச்சிருங்க. we are not looking at it today. நாளைக்கு தான். நாளைக்கு கிளாஸ்ல what we are going to do is we are going to do the flow chart for sambar and then we are going to write the code also. So that's how you can connect. அதனால இப்போதைக்கு no, you don't have to worry about the sambar problem today. Yeah, you only have to work. Did I give it? I mean, I put it in the same page and it's a separate file ல போட்டிருந்தேன் நானு. பட் நான் கொடுத்த ஹோம்ஒர்க் லிங்க் அனுப்புனதுல வந்து that was not. Did I? Is that what I gave? இல்ல கொடுக்கல நானு. So இல்ல மேம் அன்னைக்கு நான் லீவ் போட்டிருந்தேன் மேம். அதனால நான் சரி ஓகே ஃபைன். ஸோ நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஓகே நாட் அ ப்ராப்ளம். அண்ட் பட் நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். பட் இன்னைக்கு நாளைக்கு வரதுக்கு முன்னாடி உங்களோட ஹோம்ஒர்க் அந்த 5 ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் 5 போட்டுருங்க. தட் இஸ் தி திங். ஐ திங்க் ஷுட் பி வெரி சிம்பிள். டூ இட். கொஸ்டின் இருக்குன்னா கேளுங்க. வில் ஆன்சர். ஓகே ஓகே. ஸோ any other questions? இல்லைன்னா continue doing it. I'll be here. I'm going to be here until 8:30 or whatever the 10 o'clock. And questions இருந்தா கேளுங்க. இல்ல முடிச்சிட்டேன் போறேன் வீட்டுக்கு போறனாலும் போங்க. No problem. You can log off and go. It's up to you. And keep in mind by Sunday I need that email, that discard. If I don't see it by Sunday morning when I come to class, if I don't see the thing, I will not admit you, which is what I'm thinking you will need. So that's what we'll do. Okay. All right then. Yeah. Thank you all. I'm here if you have any questions. Homework என்னைக்கு சப்மிட் பண்ணனும்? இப்போ நாளைக்கு. Before class tomorrow. Flowchartக்கு நிறையவே டைம் கொடுத்துட்டோம். இந்த 5 homework is not a too difficult homework. So I expect it by tomorrow. Because நாளைக்கு கிளாஸ்ல we'll be continuing more. Homework பண்ணீங்கன்னா தான் it will be easy to understand நாளைக்கு கிளாஸ். அதனால it's better to do it tomorrow. Okay. Okay. All right. You guys are free to leave whenever you want. Thank you, Alagat. You can leave too. Alagat, if you have a minute, I can talk to you. Okay. Let's see. I'll just do add people. I have a 10 o'clock. I'm meeting somebody else. Okay, I'll put a break code, Malja. Okay, DP, you have a question? சார்ஜ் கம்மியா இருக்கு மேம். நான் லீவ் வரேன் மேம். Sure. You can leave. Any reason you can leave. You don't have to tell me. Just leave. Class is dismissed. So you guys can leave. If you want to stay, you can stay. Otherwise, you can leave. But make sure you do finish the homework. I'm here only to answer questions. If nobody has questions, you guys can leave. மேம் நானும் லீவ் பண்ணிக்குவேன் மேம். டேட்டா கம்மியா இருக்கு. Go ahead. Don't have to tell me. Class is dismissed. Like I said, class is done. Anybody can, if you want to leave, just, you don't have to tell me. Just feel free to leave. No problem. Or everybody can leave. I don't want to. Everybody can leave. Maybe Alagar can stay for a second and I can talk to him. You all can leave. Everybody can leave. If you don't have questions, Thank leave. you, ma'am. Thank you, ma'am. Thank you. S3, you have a question? Yes. ப்ரோக்ராம்ல வந்து 5th क्वेश्चन எனக்கு கொடுத்திருந்தீங்க. இந்த மைலேஜ் இப்ப கூட டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொரு சொல்லுங்க. 5th question? மைலேஜ் क्वेश्चन அதுல தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து எவ்வளவு கிலோமீட்டர் நம்ம போக போறோமோ இருக்கிற பெட்ரோலுக்கு அந்த மைலேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவீங்க. கரெக்ட். இப்போ நான் என்ன நேத்து நீங்க क्वेश्चन கொடுத்ததை வச்சு நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, பெட்ரோல் நம்மள்ட்ட இருக்கிறதுல நம்ம எவ்வளவு யூஸ் பண்ண போறோம்ங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுக்கு தனியா நான் அதை பார்த்து அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சு அது நம்பர் ஆஃப் ஃபியூல் யூஸ்டு பை இந்த கிலோமீட்டருக்கு நான் இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேங்கிறத தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அதை நான் மைலேஜ்ல போட்டிருக்கேன். அது ஷோ பண்ண நமக்கு. சரி காருங்க.
லைக் வந்து இப்ப நான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் இப்ப நான் எவ்வளவு போறேங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறேன். சரி. அதுக்கடுத்து எவ்வளவு பெட்ரோல் என்கிட்ட இருக்குது, இப்ப டேங்க்ல என்கிட்ட எவ்வளவு பெட்ரோல் இருக்குங்கிறது அதையும் வாங்கிட்டு, இப்ப சரி. நான் அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏத்த மாதிரி நான் எவ்வளவு பெட்ரோல் யூஸ் பண்ணிருக்கேங்கிறது அதையும் நான் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மைலேஜ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோமா இல்ல இது இப்படியே இருக்கட்டுமாங்கிறது? ஸோ ரெண்டுமே பண்ணிட்டீங்க. ஸோ லிட்டர்ஸ் யூஸ்ட் ஈக்குவல்ஸ் பெட்ரோல் டிவைடட் பை கிலோமீட்டர்ஸ். ஐம் கன்ஃபியூஸ்ட் ஆன் தட். லிட்டர்ஸ் யூஸ்ட்ன்றது என்ன மீனிங்? இப்ப வந்து இப்ப நான் இந்த இவ்வளவு கிலோமீட்டர் போறேன், என்கிட்ட இருக்க பெட்ரோல் வந்து 1.5 இருக்குதுன்னா 75 கிலோமீட்டருக்கு எவ்வளவு பெட்ரோல் எனக்கு தேவை அப்படிங்கறத எடுத்துருக்கேன். Yeah, I think if you if you mileage அந்த லிட்டர்ஸ் யூஸ்ன்றதை ரிமூவ் ஓகே 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 யூஸ் பண்றதை பார்த்துட்டு அப்புறமா எவ்வளவு தூரம் போகணும்னு எப்படி தெரியும்? கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டீங்க கிலோமீட்டர். இந்த கோட்ல இஃப் யூ ஜஸ்ட் கிலோமீட்டர் டிவைடட் பை பெட்ரோல் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஐ திங்க் தட்ஸ் ஆல் யூ நீட் டு டு. மைலேஜ் கால்குலேட் பண்றீங்கல்ல, அதை வந்து எப்படி how do you normally calculate the mileage? கிலோமீட்டர் டிவைடட் பை the petrol, right? அதுல வேலை முடிஞ்சது. நான் சொன்ன மாதிரி வந்துடும். பட் அதுக்கு பதிலாக நீங்க இடையில இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணிருக்கீங்க. லிட்டர்ஸ் யூஸ்ட் போட்டுட்டு அப்புறமா டைம்ஸ் 100%. அதுலதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஐ திங்க் இஃப் யூ ரிமூவ் தட் லைன், லிட்டர்ஸ் யூஸ்ட்ன்ற லைனை ரிமூவ் பண்ணிட்டு கிலோமீட்டர் டிவைட் பை பெட்ரோல் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஐ திங்க் தட்ஸ் தி ஆன்சர் டு தி क्वेश्चन. ஐ திங்க். சரியா? டு யூ திங்க் சோ? ஓகே, தட்ஸ் இட். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து திஸ் இஸ் குட் எனஃப். I mean, there is some thinking, but it's all good. Okay, the only comment I'll say is, if condition போட்டிருக்கீங்க, if greater than 30 print போட்டிருக்கீங்க, you have to put a else and also say, otherwise எதுவுமே இருக்காது. உங்க applicationல எதுவுமே இருக்காது. Just run but do what? Nothing happens. So it's a good practice to do a else and போட்டு, happy journey or whatever. You can do that. Okay. So that the program is complete. Otherwise, it's like enter பண்றோம், but எந்த அவுட்புட்டும் வராது. அதனால. Okay. சரி, otherwise looks good. சரி, okay, பார்க்கலாம். Oh, I have to stop the recording.